ஓகே, வேரியஸ் சேலஞ்சஸ் வேற. வேரியஸ் சேலஞ்சஸ் என்றது இதுக்கு டூல்ஸை மாற்றணும், இதுக்குரிய ஸ்கில் லேபர்ஸை மாற்றணும், இதுக்குரிய ப்ரோசஸை மாற்றணும். கண்டெய்னர் அப்பல கொண்டாந்த உடனே 2 நாள்ல செய்யலையே, இந்த ஃப்ரூட்டை செய்யலையேன்னு சொன்னா அது இந்த பழம் கெட்டு போயிடும். அப்ப அவரால் வேரியஸ் ப்ராப்ளத்தை சேலஞ்ச் பண்ணும். அந்த சேலஞ்சை ஃபேஸ் பண்றதுக்கு நீங்க ப்ரோசஸை உருவாக்கிட்டீங்கன்னு சொன்னா உங்களுடைய இனிஷியல் பிசினஸ் சிமோலா இருந்தாலும் அதை நாங்கள் ஸ்கேல் பண்ணிடலாம். இப்ப இந்த ஸ்கேலபிலிட்டிக்கு தான் ஐடி ஹெல்ப் பண்ணும். அதாவது ஒரு சின்ன பிசினஸ் ஒன்று இதன்றிய உங்களுக்கு அதனால ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நீங்கள் அதை ப்ராஃபிட்டா ரன் பண்ணக்கூடியதா இருக்குது. அந்த ப்ராஃபிட்டா ரன் பண்ற பிசினஸ் ஒரு லார்ஜ் ஸ்கேலுக்கு நீங்கள் மாற்றணுமா இருந்த ஒரு பெரிய ஒரு அதாவது என்னென்ன ஒரு பெரிய ஒரு அசுர வளர்ச்சி என்று சொல்லணும். அசுர வளர்ச்சிக்கு நீங்கள் மாற்றணுமா இருந்தா நீங்கள் ஐடியோ அல்லது அதுக்குரிய டூல்ஸ், ஐடி மட்டும் இல்லை, ஐடி மேனேஜ் பண்றதுக்கு ப்ரோசஸ் பண்றதுக்கு அதே நேரம் மெஷினரிஸ், அதுக்குரிய மெஷினரிஸ் அண்ட் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் அந்த ரிசோர்சஸ் எல்லாமே நீங்க மாற்ற வேண்டி இருக்கு. அது அந்த சேலஞ்சால் இதுல மிக முக்கியமானது உங்களை எஸ்எம்இஸ்ல இருந்து ஸ்மால் ஸ்கேலுக்கு வாரதுக்கு தேவை, ஸ்மால் ஸ்கேல்ல இருந்து மீடியம் ஸ்கேலுக்கு வாரதுக்கு இன்னும் கொஞ்சம் தேவை, மீடியம் ஸ்கேல்ல இருந்து லார்ஜ் ஸ்கேலுக்கு போறதுக்கு இன்னும் பெருசா தேவை. அப்ப இப்ப நாங்கள் என்ன பார்ப்போம்னா, வாட் ஆர் த சேலஞ்சஸ் இஸ் யுவர் கம்பெனி ஃபேஸிங் இன் டர்ம்ஸ் ஆஃப் க்ரோத். ஓகே, நான் இன்ட்ரடக்ஷன் பண்ணணும்னு யோசிச்சு நான் எஸ்எம்இஸ் என்ன இதுன்னு சொல்லி, ஆனா இன்ட்ரடக்ஷன் பண்ணாமலே உங்களுடைய சேலஞ்சஸ் இப்ப நீங்கள் ஆஸ் அ கம்பெனி என்ன சேலஞ்சஸை நீங்க ஃபேஸ் பண்றீங்க, ஏன் உங்களால பெருசா வரையலாம இருக்கு என்றதை நீங்கள் குயிக்கா ஒரு 2 மினிட்ஸ்ல எல்லாரும் ஒரு போட்டீங்கன்னா என்ன கம்பெனி என்ன செக்டர்ல இருக்கு. நீங்க முதலே பார்த்துட்டீங்க, நான் இப்ப முதல் சொன்னா எஸ்எம்இஸ் வேரியஸ் செக்டர்ஸ் இருக்கு, மேனுஃபேக்சரிங், சர்வீஸ் அண்ட் வேரியஸ் செக்டர்ஸ் இருக்கு. அந்த செக்டர்ஸ் என்ன செக்டர்ல இருக்கிறீங்க, என்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றீங்க, நீங்கள் க்ரோ பண்றது அதை நீங்கள் ஒரு சட்டில போட்டீங்கன்னா நல்லாமா இருக்குமா. சட்டில போட்டலாம் அல்லது நீங்க நேரடியாக சொல்லலாம். சொன்னீங்கன்னு சொன்னா இந்த இந்த டிஸ்கஷன் கொஞ்சம் இன்ட்ராக்டிவா இருக்கு. இந்த டிஸ்கஷனை இப்ப நீங்களும் இன்வால்வ் ஆகி நானும் இன்வால்வ் ஆகிறதுக்கு ஈஸியா இருக்கு. உங்களுக்கு என்ன சேலஞ்சஸ் இருக்கு? எனிவன் எனி எஸ்எம்இஸ் நீங்க சொல்லலாம். மற்ற ஒர்க்கர்ஸ் நோனி எனி எஸ்எம்இஸ் உங்களோட சேலஞ்சஸ் என்ன, உங்களுக்கு என்ன ஹெல்ப் தேவை, ஏன் உங்களால க்ரோ பண்ணலாம் இருக்கு, அல்லது உங்களுக்கு க்ரோ பண்றதுக்கு என்ன தடை என்று ஃபீல் பண்றேன். க்ரோ பண்ணிக்கொண்டிருக்க இப்ப நான் 1x ஸ்பீட்ல போறேன், எனக்கு 5x ஸ்பீட்ல போகணும், அது அப்படி போறதுக்கு என்ன இப்ப தடையாயிரு எனிவா? මං ශාමිට සිංහල තේරෙනවා දන්නේ නැහැ මං කතා කරන එක. මට දන්නවා සිංහලෙන් කතා කරන්න පුළුවන්. අවුලක් නැහැ. මම දැන්ට පොල්තෙල් කරන පොඩියට මං කරගෙන යනවා. මට ඒකෙදි දැන්ට නම් තියෙන ප්‍රශ්නේ පොල් මිල තමයි සර්. මොකද දැන් අර අපි මේ මොනවාද DC පොල් එක කිලෝ ගානට ගත්තට දැන් කරන්නේ DC පොල් නෙමෙයි, යාලා අර සාමාන්‍ය කල්ටි පොල් එකත් DC කරලි වල දෙනවා කිලෝ ගානට. එතකොට අපි ඒක තෙල් හින්දනකොට සාමාන්‍යයෙන් ඉස්සර නම් පොල් ගෙඩි 7-6 අතර තෙල් හින්ද ගන්න පුළුවන් බෝතලයක් විතර. ඒ වුණත් දැන් ඒක DC පොල් එක දැම්මට පොල් ගෙඩි 10ක්වත් යනවා අපිට තෙල් ප්‍රශ්නේ ඒක කරගන්න. ඒ වගේ ගැටලුත් එක. අනිත් එක දැන් මේ වැහි කාලේ වෙනකොට පොල් අපිට අවුවේ වේලන්න බෑ. ඒ ගැටලුව තියෙනවා. මැෂින් ගන්න අපි බැංකුවකට කතා කරාම එයාලගේ ලෝන් වලට යන්න ගියාම වෙන වෙන ගැටලු තියෙනවා. මොකද එතකොට එයාලා එක්ක මොන හරි ප්‍රොපර්ටි එකක් ඉල්ලනවා. අපි අර මහ පරිමාණ බිස්නස් කරන අය නෙමෙයිනේ සර්. එතකොට එතන ගැටලු වෙනවා බැංකුවෙන් ලෝන් එක ගන්න ගියාම මේ පැත්තේදී. මට තේරෙනවා. දැන් ඔයාට තියෙන ප්‍රශ්න එක බැංක් එක කන්ෆිඩන්ට් නැහැ ඔයාට සල්ලි දෙන්න එක. අනිත් එක ඔයා කරන ගුඩ්ස් එක හරි රෝ මැටීරියල් එක ඔයාට
කලින් අරගෙන තියෙන්න බෑ because ඒකත් සල්ලි නෑ අනිත් එක ඒක rotate කරන්න එකත් අමාරු අනිත් එක මේක machineries හොයන්න නෑ because මේක process කරන්න ඒ process කරන එක machinery නැති ඉඳලා ඔයාට අව්වේ එක තමයි වේලන්න ඕන අව්ව නැත්තම් ඔයාට ඒක අමාරුයි ඒ process එක ගන්න. හරි මම ඒකත් පොඩ්ඩක් solution විදියට කියන්න මම ෆයිනෑන්ෂල් විදියට සපෝට් කරන්නත් බෑ බට් ඒක කොහොමද ඒක IT එක එනවනම් මොනවද ප්‍රයෝජනයක් එනවා කියලා මම කියන්නේ. හරි සර් thank you. Anyone else? Yes, sir. Hi, sir. நான் கஜேந்தினி. Tell me. நான் வந்து ஒரு சானிட்டரி நாப்கின் உற்பத்தியாளர் சார். என்னோடது வந்து ஹெர்பல் ப்ரொடக்ஷன் மூலிகைகளோட சம்பந்தப்பட்ட சானிட்டரி நாப்கின் உற்பத்தியாளர். Okay. என்னோட பிரச்சனை என்னன்னு சொன்னா சார் என்னால வந்து மார்க்கெட்டிங் இப்ப நார்மல் பேடோட என்னோட பேடை கொண்டு போயிட்டு சேல் பண்றது எனக்கு கஷ்டமா இருக்குது. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் மார்க்கெட்டிங், அடுத்தது வந்து ஃபினான்ஸ். ரெண்டு பிரச்சனையுமே என்னோட மெட்டீரியல்ஸ் வந்து நான் இந்தியாவில இருந்து இறக்குமதி செஞ்சுதான் இங்க நான் மேக் பண்ணிட்டு இருக்கேன். Okay. அப்ப அதுக்கான டேக்ஸும் கொடுத்து மெட்டீரியல் இறக்குமதி செஞ்சு இப்ப மார்க்கெட்ல உள்ள ப்ராடக்டோட என்னோட ப்ராடக்ட்டை விற்கும் போது எனக்கு லாஸ் ஆகுது. அப்ப என்னோட ப்ராடக்ட்டை கொஞ்சம் விலை கூட்டி தான் கொடுக்க வேண்டி வருது. ஆனா அதை வந்து மார்க்கெட் பண்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னடா புரிய வைக்க இல்லாம இருக்கு இங்க உள்ள மக்கள்கிட்ட என்னோடது மற்றதை விட எப்படி பெஸ்ட்ன்றதை புரிய வைக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்குது. பினான்சியல் ரீதியாகவும் ரொம்ப கீழே தான் போய்கிட்டு இருக்கேன். இப்ப கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்கள் கொஞ்சம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனாலும் வந்து இதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்னால ஈஸியா கொண்டு போக முடியுது. கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ன்றதால ஸ்டூடெண்ட் கிட்ட போகுது. வெளி மக்கள்கிட்ட என்னால கொண்டு போக எல்லாமே இருக்குது என்னோட ப்ராடக்ட். இதுல நானும் கூட இதுல நீங்க வந்து சானிட்டரி நாப்கின் செய்றீர்கள் அது வந்து ஒரு சோஷியல் ஹெல்ப்புக்காக வேண்டி இது என்ன செய்றீங்கன்னா ஆர்கானிக் நான் கெமிக்கல் லெவல்ல செய்யக்குள்ள அது ஒரு மக்களுக்கு வந்து அதை விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு உங்களுக்கு மக்கள்கிட்ட ரீச் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது ஒன்று. மற்றது ஃபைனான்ஸ் அந்த எஸ்எம்இஸுக்குரிய மெயின் இது அது ஃபைனான்ஸோ இன்வெஸ்டர்ஸை உங்களால கண்டுபிடிக்க இல்லாம இருக்கு. அந்த இன்வெஸ்டர்ஸை எப்படி கண்டுபிடிக்கலாம், அந்த இதை வந்து மக்கள்கிட்ட மார்க்கெட்டிங் இந்த மாதிரி மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேல்ஸ் சைக்கிளை கொண்டு போகலாம். ஓகே, இதே நான் கொஞ்சம் அதுல இதுல இந்த டிஸ்கஷன்ல கவர் பண்றேன். அது ஃபர்தர் வேணும்னா நாங்கள் பேருந்து டிஸ்கஸ் பண்ணலாம் என்ன மாதிரி என்ன இதுன்றது. ஆனா இதுல கொஞ்சம் நான் இதை இன்க்ளூட் பண்றேன். அடுத்தது சார் நான் சபேஷன் சார் இந்த எங்களோட பிஸ்னஸ் சின்ன லெவல்ல செய்துட்டு பெரிய லெவலுக்கு கொண்டு போவைக்குள்ள இந்த பெர்மிஷன்ஸ் பிரச்சனையா இருக்குது. நம்பர் ஆஃப் அதாரிட்டிகிட்ட நாங்கள் பெர்மிஷன் எடுக்க வேண்டியிருக்கு. அப்போ அவர்கிட்ட நாங்கள் பெர்மிஷன் எடுக்கல நீங்கள் சூஸ் பண்ணின இடம் வந்து எக்ஸ்பேன்ஷனுக்கு பொருத்தம் இல்லாமல் இருக்கு அல்லது அந்த இடத்துல விட்டு நீங்கள் வேறு இடத்துக்கு போக வேணும்னு எங்களுக்கு புது இடத்தை நாங்கள் திருப்பி தேடைக்குள்ள அல்லது பார்க்க எங்களுக்கு கேபிட்டல் கோஸ்ட் அதிகமாக இருக்கு. அது ஒரு பெரிய ட்ராபேக்காக எனக்கு அமைஞ்சுது. ஓகே, இப்போ உங்களோட இதில் என்ன இஷ்யூன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த கவர்மெண்ட் ரெகுலேஷன் ஸ்பெஷலி அந்த ஃபுட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் அது சம்பந்தமான கவர்மெண்ட் ரெகுலேஷன் சர்டிஃபிகேஷன்ஸ் அதுகளை எடுத்து அதை வந்து ஓர்டர் ஆக்கல உங்களுக்கு இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணிக்கல அதுல நேரம் செலவழிக்கல உங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் இருக்கு. உங்களுக்கு அதை என்ன மாதிரி ஓவர் கம் பண்ணலாம், அதை ரெகுலர் பண்ணலாம். அதுல சர்டன் லெவல் ப்ராப்ளம் சொல்லலாம். அது இந்த டீடைல் டிஸ்கஷன் பேருந்து நாங்கள் கலப்போம் என்ன மாதிரி இப்ப ஒரு பேசிக் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான். தேங்க்யூ. வேறு யாக்க 3 பேர் கதைச்சிருங்க. மற்றாக்கள் கதைக்க இல்லாட்டியும் நீங்கள் பேருந்து மெசேஜ் போடலாம். நான் மெசேஜ் ரீட் பண்ணல. இப்ப நாங்கள் போவோம். சரி, அப்ப இப்ப பாத்தீங்கன்னா நார்மலா அவரேஜா இதுன்னா ஃபைனான்ஸ் சேலஞ்ச் எனிவே இருக்கு. அத உள்ளுக்கு போனவங்க அகெயின் ஐம் சாரி இதுல வந்து என்ன ஒரு சௌரி சிங்களத்துல இது கதைச்சவா. ஆனா இது வந்து தமிழ் மீடியம் சொன்னோன்னா தான் தமிழ்ல கதைக்கிறேன். ஆனா உங்களுக்கு விளங்க இல்லையா when you because this is a Tamil medium session, that's why I just talk in Tamil. But anyone not understand, you can ask any language, that's fine. I can manage on the 3 languages without any problem. Therefore you all can ask any language.
பட் இது தமிழ் மீடிய டிஸ்கஷன் என்றவனால நான் தமிழ்லயே காட்டுறேன். ஓகே, எஸ்எம்ஏஸ் இஷ்யூஸ். இப்போ எஸ்எம்ஏஸ் இஷ்யூ என்று எடுத்தோம்னு சொன்னா ஃபர்ஸ்டா வார இஷ்யூஸ் அக்சஸ் டு கேபிட்டல். ஓகே, இப்போ எங்கள்கிட்ட ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணல ஒரு 50,000 இருக்குன்னு சொன்னா நாங்கள் அந்த தொழிலை போடுறோம். தொழிலை போட்ட உடனே என்ன நடக்குதுன்னு சொன்னா அந்த தொழிலை நாங்கள் உற்பத்தி ஏதாவது செய்கிறோம். அந்த உற்பத்தி செய்து போட்டு நாங்கள் சந்தைக்கு போறோம். கொடுக்கக்குள்ள எங்களுக்கு இனிஷியலா கொடுக்குறோம். அந்த கேஷ் ஃப்ளோ சைக்கிள் ஒன்று உருவாகும். அந்த சைக்கிள் உருவாகி எங்களுக்கு வந்து திருப்பி அந்த காசை எடுத்து ரன் பண்ணக்குள்ள எங்களுக்கு அந்த ரோலிங் கேபிட்டல் என்றது காணாம வரைக்குள்ள எங்களால அந்த இதை கண்டினியூ பண்ணலாமே இருக்கு. அது நார்மல் எஸ்எம்இசில வர பேசிக் ப்ராப்ளம். அதுல எங்களுக்கு அது அந்த ப்ராப்ளத்தை இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்த்தா ஒன்று வந்து லிமிடெட் ஃபண்டிங் சோர்ஸ். அது சொல்லிட்டேன். என்னன்னா எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்குள்ள உள்ள ஃபண்ட் லிமிடெட் ஆயிருக்கும். நாங்கள் இப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு போனோம்னு சொன்னா ஒன்று வந்து எங்களோட ப்ரொஜெக்ட் வந்து நல்லா இருந்து கொஞ்சம் இதா இருந்துன்னு சொன்னா பேங்கிட்ட வந்து கொஞ்சம் சப்போர்ட் எடுக்கலாம். ஆனா பேங்க் கிட்ட சப்போர்ட்டை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு எம்ப்ளாயிக்கு கொடுக்குற சப்போர்ட் அளவுக்கு ஒரு தொழில் முனைவோருக்கு அந்த அளவு இருக்காது. அன்லஸ் அதர்வைஸ் கிராண்டோட சம்பந்தமா இருந்தா ஒரு கொஞ்சம் பெறும். ஏன்னா ரீபேமெண்ட் கெப்பாசிட்டியை பார்த்து தான் அவன் லோன் கொடுக்கும். அப்ப பேங்கின் சப்போர்ட் குறையக்குள்ள எங்களுக்கு என்ன நடக்கும்னா நாங்கள் வந்து தேர்ட் பார்ட்டியிட போகக்குள்ள ஹை இன்ட்ரெஸ்டுக்கு போனோம்னு சொன்னா என்ன எங்களுக்கு பிரச்சனை வரும்னு சொன்னா எங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் எங்களோட ரொட்டேஷன் அந்த இன்ட்ரெஸ்ட அக்செப்ட் பண்ண இல்லையோ அல்லது இன்ட்ரெஸ்டுக்கு ஏற்ற மாதிரி வரையில்லை என்று சொன்னா எங்களால அந்த பிசினஸை கண்டினியூ பண்ணலாம போகும். அப்ப அது அடுத்த ஒரு பிரச்சனை வரும். ஃபைனான்ஸ் இஷ்யூஸ் வரும். ஃபைனான்ஸுக்குள்ள நாங்கள் ஹை இன்ட்ரெஸ்டுக்கு போற ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அடுத்தது வந்து வெஞ்சர் கேபிட்டல் அண்ட் ஈக்விட்டி ஃபண்டிங் இருக்கும். அதாவது வெஞ்சர் கேபிட்டல்னா சரி நாங்கள் ஒரு ஆள்கிட்ட வந்து ஒரு கேபிட்டலை கேட்கிறோம். ஓகே ரைட், ஓகே நான் ஒரு நல்ல ஒரு ஐடியா ஒன்று வச்சிருக்கிறேன். இந்த பிஸ்னஸ் நல்லா போகும். உதாரணத்துக்கு ஒருத்தங்க சொன்னா இது சானிட்டரி நாப்கின் செய்கிறேன், நான் சோஷியல் மோட்டிவ்ல தான் செய்கிறேன். அதனால வந்து எனக்கு வந்து ஒரு இது இருந்தேன். அந்த சோஷியல் மோட்டிவ்ல நான் செய்து கொண்டு போகக்குள்ள எனக்கு வந்து கேபிட்டல் இல்லாம இருக்கு. அப்ப நான் ஒரு ஆள்கிட்ட ரைட் ஓகே நான் இதுல செய்கிறேன், நான் கேபிட்டல தாரேன் அப்படி கேட்கக்குள்ள உதாரணத்துக்கு இப்ப இந்த கன இன்வெஸ்டர்ஸ் இப்படித்தான் நீங்க யோசிக்கணும். இந்த வேர்ல்டுல வந்து கொஞ்சம் பேரோட கேஷ் இருக்குது, கொஞ்சம் பேரோட கேஷ் இல்லை. அந்த கொஞ்சம் பேர் இருக்கிற கேஷ் வந்து அவன் அந்த காசை வச்சுட்டு என்ன செய்யலாம்னு யோசிச்சு கொண்டிருக்கிறான். என்ன அவைக்கு என்ன தேவை என்று சொன்னா கேஷ் இருக்கிற ஆட்கள் வந்து சேரிட்டி சர்வீஸ் இல்லை. நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஒரு கேஷ் உள்ள வச்சிருக்கிற ஆட்களோ இன்வெஸ்டர்ஸ் வந்து சேரிட்டி செய்கிற ஆக்கள் இல்லை. ஃபியூ பேப்பர் கொஞ்சம் சேரிட்டி செய்வினோம். மற்ற கேஷ் உள்ள ஆக்கள் அவை என்ன யோசிக்கணும்னா தங்களோட கேஷ் எப்படி மல்டிப்ளை பண்ணலாம்னு தான் யோசிக்கணும். அப்ப அவைக்கு வந்து உங்களோட பிசினஸ் வந்து காட்டணும். அப்ப பிசினஸ காட்டக்குள்ள இப்ப அந்த தங்கச்சி சொல்லிக்கல என்ன சொன்னா நான் செய்கிறேன், ஆனா இம்போர்ட் பண்ண சொல்லிக்கல எனக்கு லொஸ்ல போகுது, கவர்மெண்ட் சப்போர்ட் தான் இருக்குது, அதனால என்ன அப்ப இப்படி போகக்குள்ள இன்வெஸ்டர்ஸ் வந்து ரெடியா வர மாட்டோம். ஏன் அவைக்கு என்ன செய்யணும், இந்த பிசினஸ் ப்ராஃபிட் ஆகாத பிசினஸ். அப்ப நாங்கள் எங்கிற காசை போட்டோம்னா திரும்பி வராது. அப்ப நாங்கள் என்ன செய்யணும்னா அந்த பிசினஸ் ஸ்ட்ரக்சர் பண்ணி எப்படி ப்ராஃபிட் ஆக்கலாம்னு பார்த்து அதை வந்து என்ன செய்யணும்னு சொன்னா ஸ்கேல் பண்ணிக்க. இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் 10 எம்ப்ளாயிஸா இருந்து செய்கிறோம். அதனால வந்து நாங்கள் பிரேக் ஈவன்ல இருக்கிறோம். நாங்கள் ஒரு 100 பேர் வேலை செய்தோம்னு சொன்னா அங்க ஹை ப்ராஃபிட்டா காட்டி அதை நாங்கள் உருவாக்குறோம். அப்ப அதுல என்ன நடக்கும்னா எப்பயுமே என்ன ஐடி இதுல தேவைன்னு சொன்னா உங்களோட கணக்கு வழக்கு எல்லாமே அது நார்மலா எனி இன்வெஸ்டர்ஸ் கேட்பிடும். அப்ப நீங்கள் எந்த டைம்லயுமே நான் இவ்வளவுதான் வாங்கினான், இவ்வளவுதான் வித்துனான், இவ்வளவால ப்ராஃபிட் வந்ததுன்றது உங்களால கொடுக்கக்கூடியதா இருக்கும். அப்ப அது அப்படி நீங்க கொடுப்பீங்களா இருந்தா இன்வெஸ்டர்ஸ் ரெடி டு டூ. அதாவது நீங்கள் எப்படி யோசிங்களோ காசு தாரதுக்கு கனபேர் வைக்கணும். ஆனா அவைந்த போடுற காசு அவைக்கு திரும்பி வரும் அல்லது திரும்பி கொஞ்சம் ப்ராஃபிட்டா வரும் என்று யோசிச்சு நம்ம சொன்னா அவர் ரெடியா இருக்கு.
ஆனா ஒரு பிசினஸ் வந்து லொஸ்ல போகுதுன்னு சொன்னா அந்த பிசினஸ சப்போர்ட் பண்றதுக்கு பல பேர் ரெடியா இருக்கு. அப்பதான் எஸ்எம்இஸ் என்ன செய்யணும்னா உங்களோட ஃபைனான்ஸ் வந்து ப்ராஃபிட்டபிள நோக்கிய ஃபைனான்ஸா இருக்கும். அடுத்தது டிஃபிகல்ட் அக்சஸ் டு கவர்மெண்ட் கிராண்ட். ஓகே, எனக்கு இதுல கவர்மெண்டோட அந்த அளவு ஈடுபாடு இல்லை. ஆனா இந்த செக்டர்ஸ் கவர்மெண்ட் செக்டர் தே வில் டு தி வேரியஸ் கவர்மெண்ட் கிராண்ட் இருக்குது. என்னதுக்கு சொன்னா எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் கவர்மெண்ட் கிராண்ட் இருக்குது. ஏனென்றா எக்ஸ்போர்ட்டை வளர்க்கறதுக்காக வந்து அதே நேரம் டீ அதற்கு வந்து கவர்மெண்ட் கிராண்ட் இருக்குது. அதை நீங்கள் கவர்மெண்ட் பீப்புளோட கதைச்சு கவர்மெண்ட் கிராண்ட் எடுக்கலாம். ஆனா அந்த கவர்மெண்ட் கிராண்ட் வந்து ஒரு சர்டன் அவ்வளோ பேப்பர் ஒர்க் எல்லாமே செய்து வரைக்குள்ள உங்களுக்கு டேக் டைம். இப்ப உங்களுக்கு வந்து அதை விட உங்களோட பிசினஸால ப்ராஃபிட்டா வரமா இருந்தா இட்ஸ் பெட்டர். இல்ல உங்களால அந்த பேசிக் கேபிட்டலும் இதண்டா கவர்மெண்ட் டைமுக்கு போகலாம். ஆனா நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்களா இருந்தா, உதாரணத்துக்கு எத்தனை நாள் நாங்கள் ஃபார்ம் ஃபில் பண்றோம், எத்தனை நாள் நாங்கள் போறோம், எத்தனை நாள் ஆக்சுவலா நாங்கள் அதுக்காக வந்து ஸ்பெண்ட் பண்றோம் என்று சொல்லி அந்த நம்பர் ஆஃப் ஹவர்ஸை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் அதை ஈவன் நீங்கள் உங்களோட பிசினஸ்ல முடிவிலா இருந்தா கூட யூ கேன் earn lot of money. Therefore, you can take a government grant if you really want. That's fine, but otherwise you can actively do the business. There are enough people to fund. Now, cash flow constraint. இது அடுத்த ப்ராப்ளம் என்னன்னு வரும்னு சொன்னா, நீங்கள் வந்து இன்றைக்கு ப்ரொடக்ட செய்றீர்கள், நாளைக்கு வித்துட்டு அந்த கேஷ் வந்தா தான் நீங்க ரோ மெட்டீரியல் வாங்கலாம். அப்ப அந்த ஃப்ளோ சைக்கிள் உங்களால மேனேஜ் பண்ண இல்லாம இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வரும். அந்த ப்ராப்ளம் என்னன்னு சொன்னா, இப்ப கேஷ் வரையிலேன்னு சொன்னா ரோ மெட்டீரியல் வாங்கல, ரோ மெட்டீரியல் வாங்கலன்னு சொன்னா லேபர்ஸுக்கு வேலை இருக்கா, லேபர்ஸுக்கு வேலை இல்லைன்னு நீங்க நிப்பாட்டினீங்கன்னு சொன்னா அவன் 2ஆம் தரம் பெற மாட்டான் கூப்பிடுங்க. அப்ப இது ஒரு ரொட்டேட் சைக்கிள் இருக்கு, இஷ்யூ இருக்கு. அப்ப கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட் வெரி இம்பார்ட்டன்டா நீங்க மேனேஜ் பண்ணக்கூடிய இருக்கு. அந்த கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட் வந்து என்ன மாதிரி ரிசீவபிள், பேயபிள், பட்ஜெட்டிங் அது வந்து செப்பரேட்டா நாங்க பார்ப்போம். தேவையான அதுல நான் டீட்டெயிலா போகல. அடுத்தது வந்து காம்படிஷன். இப்ப இந்த ஒரு தங்கச்சி சொன்னது என்னன்னு சொன்னா, நான் சானிட்டரி நாப்கின் வச்சிருக்கிறேன், அதுக்கு ஆல்ரெடி நாப்கின் மார்க்கெட் இருக்குது, எனக்கு மார்க்கெட்டிங் பண்ணலாம இருக்குது, அந்த காம்படிஷனுக்கு வாரது. இப்ப நான் ஒரு சானிட்டரி நாப்கின் ப்ரொடக்ட் பண்ணி கொண்டிருக்கேன், எனக்கு அந்த காம்படிட்டிவ்க்கு மார்க்கெட்டுக்கு ஃபேஸ் பண்ண இல்லாம இருக்குது. ஏன்னு சொன்னா அவங்க ஒரு நல்ல பேக்கேஜிங்ல வருது, ஆல்ரெடி டிவில எல்லாத்துலயும் அந்த மெட்டல் நாப்கின்ஸ் தான் போய் கொண்டிருக்குது. அந்த நாப்கின்ஸை நான் மார்க்கெட் பண்ணலாம, எந்த நாப்கின் வந்து இவர் ஹைஜீனிக்கா இருந்தாலும் என்ன மார்க்கெட் பண்ணலாம இருக்குன்றதான் ப்ராப்ளம். இப்போ மார்க்கெட் பொசிஷனிங்ன்றது ஒன்று. மார்க்கெட் பொசிஷனிங்ல 2 விஷயம். ஒன்று வந்து மார்க்கெட் என்னத்தை வேணும். இப்ப நாங்கள் நினைக்கிறது ஒன்றா இருக்கு, மார்க்கெட்டுக்கு தேவையானது ஒன்றா இருக்கு. சில நேரம் வந்து எங்கட கொள்கை அளவில் எங்கட ப்ராடக்ட் நல்லா இருந்தாலும் மார்க்கெட்டுக்கு அது தேவையில்லா இருக்கு. ஏன்னா எங்கட ப்ராடக்ட் வந்து கோஸ்ட் எஃபிஷியன்சி இல்லைன்னு சொன்னா மார்க்கெட் அதை அப்சர்வ் பண்ணாது. மார்க்கெட் அப்சர்வ் பண்ணணுமா இருந்தா ரைட் கோஸ்ட் எஃபிஷியன்சியா இருக்கும். அப்ப அதுக்கு வந்து என்ன நடக்க போகுதுன்னா, இப்ப லார்ஜ் ஜயன்ட் பிசினஸ் இருக்கேக்குள்ள அதுல இருந்து மாறுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பாக்குறேன். அப்ப நாங்கள் வந்து எங்கட ப்ராடக்ட டிஃபரெண்ட் பொசிஷனிங் பண்ணணும். பொசிஷனிங் என்று சொன்னா, ஓகே இதுல வந்து நாங்கள் டார்கெட் பண்ணோம், ஒரு குறிப்பிட்ட ஒரு வர்க்கத்தை. ஈவன் சில நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த டிஃபரெண்ட் வே ஆஃப் குரூப்புக்கு நாங்க சொல்லலாம், ஓகே இந்த குரூப்புக்கு மட்டும் நாங்கள் ஒரு ஸ்பெஷலைஸ் ப்ராடக்ட் ஒன்று செய்கிறோம், அதை மட்டும் டார்கெட் பண்ணி அந்த ஒரு நரோ குரூப்பை ஃபர்ஸ்டா நாங்கள் அடாப்ட் பண்ணிட்டோம்னு சொன்னா மற்ற ஆக்களை அடாப்ட் பண்ணக்கூடியதா இருக்கு. சரி, அதுக்கு நாங்கள் வரோம். அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வாரம் எப்படி செய்யணும் லேட்டா. அடாப்டிங் டெக்னாலஜி நான் இப்ப என்னன்னா, இந்த மார்க்கெட் பண்றாங்க இந்த ப்ராடக்ட் போஸ்ட் வந்து போஸ்ட் 50 ரூபா ஆகுதுன்னு சொன்னா நாங்கள் அதை என்ன மாதிரி 50 ரூபாவில இருந்து 40 ரூபா குறைக்கிறது. அதாவது ப்ரொடக்ஷன் கம்பெனியின் எஃபிஷியன்சி லோ ப்ராடக்ட் கோஸ்ட்.
ப்ரொடக்ட் கம்பெனி என்ன செய்யணும், உதாரணத்துக்கு நான் எந்த ஃபேக்டரியில வந்து இந்த ஃபேக்டரி ஃபுல்லா வேலை செய்யுதுன்னு சொன்னா 1 மில்லியன் worth ஆஃப் ப்ராடக்ட் வெளியாகும். ஆனா எனக்கு சேல் பண்ண இல்லாம இருக்குதுன்னு சொன்னா நாங்கள் என்ன செய்வோம்னா ஹாஃப் ஃபேக்டரி ரன் பண்ணுவோம். அப்படி ரன் பண்ணினோம்டா, ஹாஃப் குவான்டிட்டி ரன் பண்ண தொடங்கினோம்டா அது லோவில போகும். எப்பயுமே ஃபேக்டரி ஃபுல் ஆக்கியபைடு. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வீட்லாம் செய்கிறீங்கன்னு சொன்னா வீட்டுல 24/7 ஆப்ரேட் பண்ணக்கூடிய இருந்தேன்னா நீங்கள் அந்த ப்ரொடக்டிவ் கோஸ்ட்டை குறைக்கலாம். அது ஈச் ப்ராடக்ட்டுக்கு வி கேன் சிட் அண்ட் ஒர்க் என்ன மாதிரி ப்ரொடக்டிவ் கோஸ்ட்டை குறைக்கிறது. நீங்கள் அந்த ப்ரொடக்டிவ் கோஸ்ட்டை குறைக்கிறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. அதாவது நீங்கள் இப்ப நான் சொன்ன கேஷ் இல்லைன்னு சொன்னா இப்ப நீங்கள் ஒரு இன்வெஸ்டர்கிட்ட போய்க்கல லுக்கிய எந்த ப்ரொடக்ஷன் இப்படித்தான் இருக்குது, என்னட்ட இவ்வளவு மணி இருக்குமா இருந்தா, உதாரணத்துக்கு 5 மில்லியன் மணி இருக்குமா இருந்தா அந்த 5 மில்லியன் மணியை வச்சு நான் ரோ மெட்டீரியலை வாங்கி இந்த கம்பெனியை நான் வந்து தொடர்ந்து நான் ரன் பண்ணுவேனா இருந்தா எனக்கு இப்ப 50 ரூபாய்க்கு உருவாக்குற ப்ரொடக்டை வந்து 25 ரூபாய்க்கு என்னால உருவாக்கியலும் என்று நீங்க அந்த ப்ரோசஸை காட்டினீங்கன்னா அவருக்கு தெரியும் 25 ரூபா ப்ராடக்ட் வந்ததுன்னா அது விற்கலாம், அதனால நான் உங்களுக்கு மணி தாரேன். அதாவது இன்வெஸ்ட் பண்ற ரீதியா அவர் வருவார். அதைத்தான் அந்த நீங்கள் டெக்னாலஜி உதாரணத்துக்கு இனிஷியலா நீங்கள் மேனுவலா ஒர்க் பண்றீர்கள், அதனால லேபர் கோஸ்ட் கூடவா இருக்கு. இதுக்கு இன்ன மெஷினரிஸ் வாங்கினோம்னு சொன்னா இதை ஸ்பீட் பண்ணலாம். அப்ப அதுக்கு இவ்வளவு ஃபண்டிங் தேவை. அப்ப அந்த அதாவது ஏதாவது ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் தேவை என்று சொன்னா அதுக்குரிய நோக்கம், அதனால எங்களோட கம்பெனி எப்படி மாறுமான்றதை உருவாக்கினீங்கன்னா உங்களுக்கு ஃபண்டிங் வரும். அதே நேரம் உங்களால கம்பெடிட்டிவா இருக்கலாம். இப்ப 50 ரூபாய்க்கு ப்ரொடியூஸ் பண்ணியே உங்களால சர்வை பண்ண இயலுமா இருந்தா 25 ரூபாய்க்கு ப்ரொடியூஸ் பண்ணீங்கன்னா யூ கேன் சர்வை வித்வுட் எனி இஷ்யூஸ். அப்ப அந்த டெக்னாலஜி அடாப்ஷனை நீங்க திங்க் பண்ணணும். அடுத்தது ப்ராடக்ட் சர்வீஸ் அண்ட் இனோவேஷன்ஸ். நான் இந்த ப்ராடக்டை என்ன மாதிரி இனோவேட் பண்றது, உதாரணத்துக்கு வெரி சிம்பிள். அதாவது என்ன மாதிரி உதாரணத்துக்கு ப்ராடக்டை பெருசா காட்டு. உதாரணத்துக்கு ஷோப்பில தான் இந்த உதாரணத்தை நீங்க பார்க்கலாம். என்னன்னு சொன்னா பேர வட்டியோ அல்லது கேவ வட்டியோ தென் மெட்டீரியல் கன்சம்ஷனை குறைச்சு மக்களுக்கு வந்து கூட ஷோகேஸ் பண்ணி ப்ராடக்டை உருவாக்கும். அப்ப அதாவது என்ன மாதிரி ப்ராடக்டை உருவாக்க போறோம், எப்படி சர்வீஸ் பண்ண போறோம். இப்ப உதாரணத்துக்கு இப்ப இந்த தங்கச்சி சொன்ன சானிட்டரி நாப்கின்ல வந்து என்ன சர்வீஸ், உதாரணத்துக்கு நீங்கள் போய் அவைக்கு விளங்கப்படுத்தி அவைக்கு வெரி பொண்டா இருந்து அதுல இன்னும் ஹைஜீனிக் என்றவனால டிசீஸ் வராது அது எல்லாத்தையும் நீங்கள் விளங்கப்படுத்தி அவை உருவாக்குவீங்களா, அல்லது அவை கேட்ட உடனே டெலிவர் பண்ணக்கூடியதா இருந்தாலும், அல்லது அது இப்ப ஸ்கூல்கள் அதுகள்ல வந்து நாங்கள் கேட்கல அங்க ஒரு சேல்ஸ் ஐட்டம் வச்சு எனி டைம்ஸ் அவைக்கு அவைலபிள் பண்ணக்கூடிய இருந்தாலும் அந்த சர்வீஸ் ஓரியன்டா பார்த்து பீப்புள் வாங்க வலிக்கிறீங்க. அதாவது ஓகே இது வந்து ஒரு சர்வீஸ் ஓரியன்ட். ஆனா நார்மலாவே எப்படி யோசிக்காதீங்க. அதாவது எங்களை இரக்கம் பட்ட அல்லது எங்க நாங்கள் நலிந்தவி என்ற மாதிரி ஹெல்ப் கேட்க வலிக்கிறீங்கன்னா ஒரு சர்டன் லெவலுக்கு தான் போகலாம். நாங்கள் we are making a profit company. நாங்கள் இந்த ப்ராஃபிட்டா செய்யக்கூடிய ஆக்கள் என்ற ரீதியில நீங்கள் மார்க்கெட் பண்ணீங்கன்னா யூ கேன் கெட் த மோர் மணி தேன் ஈவன் கெட் த ஹெல்ப். ஓகே. அண்ட் கஸ்டமர் ரிட்டென்ஷன் ஸ்ட்ராட்டஜி அண்ட் த கம்பெடிட்டிவ் அனாலிசிஸ். ஓகே. கஸ்டமர் ரிட்டென்ஷன் இப்ப உங்கள்கிட்ட ஒரு 10 பேர் வாங்கிட்டாங்க. இதை நாங்க சொல்லுவோம் என்னன்னா முதலாவது சேல். அதாவது நான் ஒரு ஆள் எங்கிற கடைக்கோ அல்லது உங்களோட ப்ராடக்டையோ ஒரு ஆள் வாங்கிட்டார், வாங்கினவர் திரும்பி வாங்குவாரா இருந்தா உங்களோட ப்ராடக்ட் குவாலிட்டியா இருக்கு. திரும்பி வாங்கவில்லை என்று சொன்னால் உங்களோட ப்ராடக்ட்ல மார்க்கெட் பண்ணியும் பிரயோசனம் இல்லை. அதாவது மார்க்கெட்டிங் என்றது வந்து நாங்கள் தொடர்ந்து மார்க்கெட் பண்ணி கொண்டிருக்கிறாது. மார்க்கெட்டிங் பண்றது இஸ் போஸ்ட் ஆக்டிவிட்டி. மார்க்கெட் பண்ணைக்குள்ள நாங்கள் இன்றைக்கு மார்க்கெட் பண்ணி புது கஸ்டமர்ஸை இதன்றதுக்கு நாங்கள் எக்ஸ்ட்ரா காசு போட்டு நாங்கள் மார்க்கெட் பண்ணிட்டோம்னு சொன்னா அவர் எங்கட ப்ராடக்டை வாங்கிட்டாருண்டா அவர் திரும்பி வாங்குவாரா இருந்தா தான் எங்கட ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் ஆகும். இல்லைன்னா அந்த மார்க்கெட்டிங்ல மட்டும் கம்பெனி ரன் ஆகாது. நீங்கள் எந்த கம்பெனியை பார்த்தாலுமே
அந்த கம்பெனி குட் குவாலிட்டி ப்ராடக்ட்னா மட்டும்தான் அந்த கம்பெனி சர்வைவ் ஆகும். இல்லைன்னா கம்பெனி சர்வைவ் ஆகாது. அப்ப ரிட்டென்ஷன் கஸ்டமர்ஸ் என்ன மாதிரி இருக்கணும்னு சொன்னா, அதாவது உங்கள்கிட்ட வாங்கின ஒரு ஆள் திரும்பி வாங்கணும். அப்ப அந்த இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட இருக்கணும். இப்ப யார் வாங்கினவன் அவன் திரும்பி வாங்கினமா இல்லையா என்ற இன்ஃபர்மேஷன் உங்கள்ட்ட இருக்கணும். இன்ஃபர்மேஷன் இருக்குமா இருந்தா நீங்க சொல்லலாம், ஓகே நான் ஒரு சின்ன கம்பெனி தான் வச்சிருக்கிறேன், ஆனா என்னட்ட வாங்கினாக்கள் எல்லாருமே திரும்பி என்ன தேடி வந்து வாங்கின. அப்ப இந்த ப்ராடக்ட் குவாலிட்டி இதை என்ஹான்ஸ் பண்றதுக்கு எனக்கு மனு தேவை. அப்ப உங்களுக்கு வந்து அந்த மனு கிடைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு. கம்பெடிட்டிவ் அனாலிட்டிக்ஸ் இப்ப வந்து என்னன்னு சொன்னா, இப்ப வேற நாப்கின்ஸ் இருக்கோ அல்லது வேற ப்ராடக்ட் இருக்கோ, நான் என்னடா 3 பேர் தான் சொன்னது, அந்த ஒரு ப்ராடக்டை மட்டும் சொல்லி கொண்டிருக்கேன். அதாவது கம்பெடிட்டரை எடுத்து அதை நாங்கள் அனலைஸ் பண்ணுவோம். இவர் என்ன செய்ய, இந்த கம்பெடிட்டிவ் ஆள் என்ன செய்யுது, அதை என்ன மாதிரி நாங்கள் அனலைஸ் பண்றோம். அதை ஏன் நாங்கள் அவரை மாதிரி பேக் பண்ணிடலாம் இருக்கு, ஏன் அவரை மாதிரி அந்த ப்ராடக்ட்ல மெட்டாக்கள் விரும்பினோம், ஏன் எங்கட விரும்பிடாது. நீங்கள் போய் ஈவன் கஸ்டமர்ஸ் கேட்கலாம், ஓகே நான் எந்த ப்ராடக்ட் தந்தனா அதுல விட அதுல என்ன பெனிஃபிட் இருக்கு, என்ன ப்ராப்ளம் இருக்கு என்றதை அனலைஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ப்ராடக்டை இம்ப்ரூவ் பண்ண வேண்டி இருக்கு. மார்க்கெட் அண்ட் கஸ்டமர் அக்விசிஷன்ஸ். இப்ப இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் மார்க்கெட் அண்ட் கஸ்டமர் அக்விசிஷன். மார்க்கெட்டிங் நீங்க திங்க் பண்ண வேண்டியது, மார்க்கெட்டிங்லயே கம்பெனியை ரன் பண்ண இயலாது, ஆனா புது புது கஸ்டமர்ஸ் அக்விசிஷன் பண்ணலாம் மார்க்கெட்டிங்கால. அவையே எங்களோட குவாலிட்டி ப்ராடக்டால ரிட்டைன் பண்றோம். அதுதான் நார்மல் ஸ்ட்ராட்டஜியா இருக்கு. அப்ப இப்ப மார்க்கெட்டிங் பண்ணணும்னா நாங்கள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி. இப்ப முந்தின காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெருக்கூத்துல மார்க்கெட் பண்ணியிருப்போம். தெருக்கூத்துன்னு சொன்னா ரோட்ல வந்து ஆடி பாடி இருந்தா ஆக்கள் ஃப்ரீயா இருந்தவங்க ரோட்ல நின்றாங்க. ரோட்ல நீங்கள் இதென்ன அல்லது சந்தையில போய் மார்க்கெட் பண்ணியிருக்கோம். எல்லாரும் சந்தைக்கு வந்தாங்க, மார்க்கெட் பண்ணி. ஆனா அதாவது மார்க்கெட்டிங் என்றது என்னன்னா, பீப்புள் கேதர் பண்ற இடத்துல நாங்க மார்க்கெட் பண்ணோம். இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா பீப்புள் கிரவுண்ட்ஸுக்கும் போறாங்க, இல்ல போனுக்குள்ள இருக்கிறாங்க, டிஜிட்டலுக்கு இருக்கிறாங்க. அப்ப என்ன செய்யணும் சொன்னா, ஓகே அவை இருக்கிற மீடியாக்குள்ளேயே போறோம். சரி, மார்க்கெட்டிங். உதாரணத்துக்கு நாங்கள் இப்ப கிட்டடியில ஒரு அனாலிசிஸ் வந்து செய்யறாங்க. முந்தி நாங்கள் வந்து நீங்கள் தெரியும், இது வந்து நல்ல விஷயம் இல்லை, ஆனா பேட் விஷயத்தையும் சில நேரம் மார்க்கெட்டிங் வந்து ஹெல்ப் பண்ணுது. அதனால அதை எக்ஸாம்பிளா சொன்னேன். அதாவது முந்தி நீங்க பாத்தீங்கன்னா பெரிய பணக்காரர் என்ன செய்வாங்கன்னா குதிரை ரேஸ்ல வந்து பெட் பண்ணாங்க. அப்ப என்ன செய்வாங்க, கிரவுண்ட்ஸுக்கு போனாங்க, குதிரை ரேஸ் பண்ணாங்க, இல்லைன்னாங்க. இப்ப அந்த இண்டஸ்ட்ரி கொலாப்ஸ். என்னன்னா ஒருத்தருக்கு டைம் இல்லை, குதிரை ரேஸ்ல போய் பெட் பண்றதுக்கும் பார்வையாளரும் இல்லை, அட்வர்டைஸ்மெண்ட்டும் இல்லை. அப்ப அப்படியான இண்டஸ்ட்ரி என்ன செய்யுதுன்னு சொன்னா, இப்ப ஒரு ரிசர்ச் ஒன்று ரீசெண்டா நடந்தது. என்ன செய்யறாங்கன்னா டிஜிட்டல் கேமிங்ல போய் பெட் பண்றாங்க. அதாவது இப்ப வந்து டிஜிட்டல் கேமிங்ல எப்படி பெட்டிங் டெக்னாலஜி வில் ஒர்க், அதே ரிசர்ச் கோயிங். என்னன்னு சொன்னா எங்க பீப்புள் மோர் இன்வால்வ் அந்த இடத்துல தான் நீங்க மார்க்கெட் பண்ணணும். அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இப்ப மோர் பாப்புலர். என்னன்னு சொன்னா மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் இது டிஜிட்டலுக்கு வந்துட்டாங்க. அதே நேரம் அவங்கள்ட்ட காசு இருக்கு, பையிங் பவர் இருக்குது. அதனால அவைக்கு மார்க்கெட் பண்ணீங்கன்னா அவை வாங்கக்கூடியதா இருக்கு. அடுத்தது டார்கெட் அட்வர்டைஸ்மெண்ட். அதாவது எனக்கு ஒரு சேர் தேவை என்று சொன்னா எனக்கு சேரை பற்றி மார்க்கெட் பண்ணினா எனக்கு அது பெனிஃபிட் ஆயிருக்கு. எனக்கு போய் எனக்கு சேர் தேவை சம்திங் எல்ஸ் மார்க்கெட் பண்ணீங்கன்னா பெனிஃபிட் இருக்காது. அதாவது தேவை உள்ளாக்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மார்க்கெட் பண்ணணும். அதாவது இப்ப சானிட்டரி நாப்கின் மார்க்கெட் பண்ணணுமா இருந்தா யாருக்கு தேவை இருக்கோ அந்த குரூப் உங்களோட ப்ராடக்டின் வேல்யூ குவாலிட்டி அது அதுக்கேற்ற குரூப்பை தேடணும். அப்ப அதுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னா நாங்கள் வந்து ஆல்ரெடி பேராமீட்டர்ஸ். உதாரணத்துக்கு டிஜிட்டல் மீடியாவில் உங்களுக்கு தெரியும், இவர் ஃபீமேலா மேலா, இவர் எந்த இடத்துல இருக்கிறார், இவர் எந்த போஸ்டர் லைக் பண்றார், எந்த போஸ்டர் சர்ச் பண்றார், எந்த ப்ராடக்ட் ஐடில சர்ச் பண்றாரு, எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிகிறதுனால என்ன செய்வாங்க, அப்ப உங்களுக்கு டார்கெட் மார்க்கெட்டிங் செய்யறது ஈஸியா இருக்கு. ஓகே, அது டார்கெட் மார்க்கெட்டிங் செய்தீங்கன்னு சொன்னா அதை இன்னும் கொஞ்சம் இதல்ல. ரைட், இப்ப அங்கால போகும் கண்டென்ட் மார்க்கெட். ஓகே, சில மீடியாவில் எழுதணும். உதாரணத்துக்கு இப்ப நீங்க சொல்லி இதன்னீங்கன்னா நியூஸ் ஆல்சோ இஸ் அ மார்க்கெட்டிங். ஓகே,
அதாவது நியூஸ்ல எழுதுறதுக்கு ஒரு ப்ராடக்டை பற்றி இதுன்றதுக்கு அல்லது உதாரணத்துக்கு இப்ப சானிட்டரி நாப்கின்ல நாங்க பார்த்தோம்னா இது ஹைஜீனிக் நாப்கின் நல்லா இது ஹைஜீனிக்கால வர பெனிஃபிட் அது எல்லாத்தையும் ரிசர்ச் ஆர்டிக்கலா எழுதி அந்த ரிசர்ச் ஆர்டிக்கலை நாங்கள் வந்து வேரியஸ் நியூஸ் பேப்பர்ல பப்ளிஷ் பண்ண அவேர்னஸ் வந்து கூடும். உதாரணத்துக்கு இது இந்த நப்கின் பாவிக்கிறால நார்மல் நப்கின் பாவிக்கிறால வர பிரச்சனை என்ன, இந்த அடிஷனலா நாங்கள் உருவாக்குற நப்கினால வராது அதை வந்து நாங்கள் எங்கட ப்ராடக்ட் என்று சொல்ல தேவையில்லை, அந்த மாடல் ஆஃப் ப்ராடக்ட். அதாவது நீங்கள் சில நேரம் மார்க்கெட் பண்ணீங்கல்ல உங்களுக்கு மட்டும் மார்க்கெட் பண்றதுல உங்களோட கம்யூனிட்டி அந்த ப்ராடக்ட் உள்ள கம்யூனிட்டிக்கு வந்து நியூஸ் ஆர்டிக்கலா போடுவோம். ஆனா உங்களுக்குரிய திறமை இருக்கணும், அந்த கம்யூனிட்டிக்கு நீங்க நம்ப பண்ணா வரும் வந்தீங்கள் என்று சொன்னா உங்களோட ப்ராடக்ட் ஆட்டோமேட்டிக்கா மாறும். அதைத்தான் சொல்றது கண்டென்ட் மார்க்கெட்டிங். நான் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் அதைத்தான் நான் சொன்னேன், ஒருக்கா வாங்கினா அதை கண்டினியூ பண்ணணும். அப்ப உங்களுக்கு கஸ்டமர்ஸோட கண்டினியூஸ் இன்ட்ராக்ஷனால இந்த மாதிரி நீங்க உருவாக்க. அப்ப இது எல்லாத்துக்குமே இப்ப நான் சொல்றதுக்கெல்லாம் ஐடி எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றேன். ஆனா இதுக்கு எல்லாமே ஐடி டூல்ஸ் அண்ட் வேரியஸ் டூல்ஸ் வந்து டெவலப் பண்ணி இருக்கிறாங்க. இப்ப ரிஃபரல் அண்ட் லோட்டரி ப்ரோக்ராம் நாங்கள் ஈஸியா ஐடியால செய்யலாம், நார்மலா செய்யறது கஷ்டம், அண்ட் அனாலிட்டிக்ஸ் ஃபார் கஸ்டமர் இன்சைட். இது என்னன்னு சொன்னா கஸ்டமர்ஸ் எடுத்து நாங்கள் அவை என்ன நினைக்கிறோம், என்ன மாதிரி பேட்டர்ன்ஸ், பையிங் பேட்டர்ன்ஸ், எத்தனை டைம் வாங்கினோம். உதாரணத்துக்கு ஒரு ஆள் வாங்கினா இப்ப உங்களுக்கு வந்து இப்ப இந்த ப்ராடக்ட் வாங்கினா 10 டேஸால அவைக்கு தேவை அல்லது 28 டேஸால அவைக்கு தேவை. அந்த தேவையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஓகே இதுதான் பேட்டர்ன். அப்ப இன்னைக்கு நான் கொடுத்துறா ஒரு 10 நாளால நாங்க திருப்பி கேட்கணும் அல்லது 20 நாளால திருப்பி கேட்கணும். ஏன்னா அவருக்கு அந்த ப்ராடக்ட் முடிஞ்சிருக்கு. அப்ப நாங்க திருப்பி கொடுக்கணும். அந்த அனாலிட்டிக். ஹலோ anyone talking? Okay. I'll just moving to other topic called supply chain disruptions. Okay. Now, இப்ப நீங்கள் வந்து இந்த சப்ளை செயின் டிஸ்ட்ரப்ஷன்ஸ் எப்ப நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்கன்னு சொன்னா உங்களோட ரோ மெட்டீரியல் வந்து வழியால இருந்து எடுத்தீங்கன்னு சொன்னா ரோ மெட்டீரியல் வந்து பொருள்ல இருந்து எடுத்திருக்கலாம் அல்லது வேற யாருக்கிட்ட இருந்து வாங்கியிருக்கலாம். அப்ப அந்த ரோ மெட்டீரியல் நீங்க வழியால எடுக்கக்குள்ள அது டிஸ்டர்ப் ஆகிச்சுன்னு சொன்னா உங்களோட ப்ராடக்ட் செயின் வந்து ப்ராப்ளம் ஆகும். அப்ப அதை என்ன மாதிரி தீர்க்கிறதுன்றதை நீங்கள் அனலைஸ் பண்ணணும். இது எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்க. இந்த கோவிட் டைம்ல உள்ள எவ்ரி மேனுஃபேக்சர்ஸ் எல்லாருமே ஃபேஸ் பண்ணின இஷ்யூஸ் என்னன்னு சொன்ன ஈவன் நார்மல் கம்பெனி இல்ல பெரிய மல்டி ஜாயன்ட் கம்பெனிஸ், ஈவன் ஸ்வீடிஷ் வாட்ச் கம்பெனி ஆல்சோ ஃபேஸ் பண்ணின இஷ்யூஸ் என்னன்னு சொன்னா அவருக்கு ஒரு சின்ன ரப்பர் ஒன்று இம்போர்ட் பண்ணணும். அது சைனாவில இருந்தான் இம்போர்ட் பண்ணணும். 99.9% they are made it on the ஸ்வீடிஷ் ப்ராடக்ட்லாம் செய்தவன். ஆனா அவைக்கே தெரியாத ஒரு ரப்பர் ஒன்று சைனாவில இருந்து அவ இம்போர்ட் பண்றது. ஏன்னா அது வேற ஒரு கம்பெனிக்குள்ளால அவ எடுத்ததால அதுக்கு தெரியாத அந்த சிமோல் ரப்பர் வந்து சைனாலாம் பாருங்க. அப்ப அந்த கோவிட் ப்ராப்ளம்லாம் அந்த அண்டர்ஸ்டாண்ட் இப்படி ஒரு ப்ராப்ளம் வருது. அப்ப நாங்கள் எப்பயுமே வந்து அனலைஸ் பண்ணணும். எங்கட இது இருக்கணும். உதாரணத்துக்கு இன்வென்டரி மேனேஜ்மெண்ட் இந்த நாங்க சொன்ன மாதிரி என்னன்னா இம்போர்ட் பண்ணணும், இம்போர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ண இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு கண்டினியூஸ் ப்ரொடக்ஷன் இருக்காது. அப்ப இன்வென்டரி மேனேஜ்மெண்ட் செய்யணும். அதுல இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது என்னன்னு சொன்னா ஜீரோ ஸ்டோரேஜ். அது ஜீரோ ஸ்டோரேஜ் ஒரு கன்செப்ட் இருக்குன்னா இன்வென்டரியை வச்சிருக்கிறதுல தினந்தியா டிப்ளை ப்ரொடக்ஷன், அதாவது ரோ மெட்டீரியல் வருது உடனே ப்ரொடக்ஷன் பண்றோம். அதுக்கு வந்து நாங்க மெச்சூரிட்டி பிளானிங் தேவை. அந்த மெச்சூரிட்டி பிளானிங் வந்துட்டுன்னு சொன்னா உங்களுக்கு அந்த இது வரும். அதுக்கும் கூட ஐடி தேவை. அங்கால நாங்க போனா பிராண்டிங் அண்ட் மார்க்கெட்டிங். ஓகே, branding and marketing is a very important. For example, you will say some brand, then சில நேரம் நீங்க யோசிப்பீங்க, ஓகே நான் பேரை போட்டுட்டேன்னு சொன்னா நல்ல பேர் போட்டா பிராண்ட் ஆயிடுங்க. அப்படி இல்லை. அதாவது ஈவன் ஏ என்று போட்டா கூட அதை நீங்கள் குவாலிட்டி ப்ராடக்டா இருந்தா திருப்பி எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கல அது ஏ என்றது ஒரு பிராண்டா மாறி.
அப்ப எங்கட பிராண்ட் என்னவா இருக்கணும்னா கன்சிஸ்டன்சியா இருக்கும். அதாவது இன்றைக்கு வாங்கின ப்ராடக்ட் நாளைக்கு வாங்குற ப்ராடக்டும் ஒரே மாதிரி இருக்கு. அதே நேரம் நீங்க யோசிக்க கூடாது இந்த ப்ராடக்ட் பிராண்ட் சொன்னா அதை விட நான் நல்லதா செய்யறேன்னு சொல்லி வேற இது அனுப்பிடலாது. ஏன்னு சொன்னா அந்த பிராண்ட்ன்றது வந்து மக்களுக்கு என்ன மாதிரி பிடிச்சிருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி பிளேவர்ல போகும். இல்லைன்னு சொன்னா நீங்க இன்னொரு அப்கில் பிராண்ட் வந்து கிரியேட் பண்ணும். அப்ப கிரியேட் பண்ணி அந்த பிராண்ட் கன்சிஸ்டன்ஸா நீங்கள் கண்டினியூ பண்ணீங்கன்னு சொன்னா அதுக்குரிய கஸ்டமர் சொன்னா அவ அந்த பிராண்டோடய இருக்கிறோம். ஏன்னா அதே பிலீவ் இந்த பிராண்ட் எனக்கு ஃபிட் ஆகும், இந்த பிராண்ட் போட்டா நான் வந்து சொசைட்டில வந்து கொஞ்சம் ப்ரௌடா ஃபீல் பண்ணும். அப்படி வந்து வேரியஸ் ஆக்டிவிட்டி இருக்கு. அந்த ஆக்டிவிட்டியால பிராண்டிங் இஸ் இம்பார்ட்டன்ட். அப்ப நீங்கள் எப்பயுமே ஈவன் சின்ன எஸ்எம்இஸா இருந்தாலும் ஒரு நேமை போட்டு அதை பிராண்ட் பண்ணி அது வந்து பிராண்ட் ஆகிறதுக்கு கண்ணால் எடுக்கும். எஸ்எம்இஸா இருந்து பிராண்ட் ஆகி வாரதுக்கு கண்ணால் எடுக்கும். அட்லீஸ்ட் உங்களோட சரௌண்டிங்ல தானே பிலீவ் பண்ணும். உதாரணத்துக்கு இந்த பிராண்டிங்ல வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள், நீங்க நல்லெண்ணெய் யோசிச்சீங்கன்னு சொன்னா ஆனப்பட்ட நல்லெண்ணெய் இஸ் பெட்டர். ஏன் அது வருதுன்னு சொன்னா அந்த ஊரால உருவாக்கப்பட்ட பிராண்ட், அந்த ஊர் கம்யூனிட்டி வந்து they can make it in the bed. Even you can see தட்டவடை எடுத்தீங்கன்னா பருத்திரவடை இஸ் நல்ல. ஏன்னா அந்த ஊர் வந்து உருவாக்கி. அப்ப இதே மாதிரி சில நேரம் வந்து நீங்க இருக்கிற ஊர் வந்து ஒரு பிராண்டை உருவாக்கி இருக்கு. அந்த கன்சிஸ்டன்சியோட நீங்கள் டெவலப் ஆகுவீங்களா இருந்தா அந்த பிராண்டிங்க நீங்கள் எடுத்து நீங்க சைட் இன்னொரு பிராண்ட் எடுக்கலாம். அதாவது நான் இந்த ஊர்ல இருந்து நான் ப்ரொடியூஸ் பண்றேன், ஆனா அதுல நான் வேற ஒரு பிராண்ட் போட்டேன். அப்ப இனிஷியலா நீங்கள் அந்த பிராண்ட கீழே போட்டுக்கலாம், அட்ரஸ்லயோ அல்லதுலயோ போட்டு நீங்கள் உங்களோட பிராண்ட சைட் பிராண்ட் ஆகிடலாம். அப்ப உங்களுக்கு பேர்ந்து அந்த பிராண்ட் ஃபேமஸ் ஆயிடும். Now in the regulatory and complaints, okay, that's இன்னொரு சகோதரர் சொன்னது என்னன்னு சொன்னா ரெகுலேட்டரி அண்ட் கம்ப்ளைண்ட்ஸால தனக்கு இஷ்யூ இருக்கு. சரி, அப்ப ரெகுலேட்டரி அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் என்ன சொல்லுது, அண்டர்ஸ்டாண்ட் இண்டஸ்ட்ரி ரெகுலேஷன்ஸ். இது என்ன நடக்கும்னு சொன்னா நாங்க ரெகுலேட்டரிய ஒழுங்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன்டா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கடை போடையில இல்ல ஒரு தரம் வந்து சொல்ல மாட்டான் இதுல இஷ்யூ இருக்குது, இதுல ப்ராப்ளம் இருக்குது, இது நீங்கள் இந்த தண்ணிக்கு பக்கத்துல செய்யறீங்க ஒன்றுமே சொல்ல மாட்டான். எப்ப நீங்கள் you are money making and you are on the critical time, you can pay some money, you can pay some fine, and that time only people come back and create the issues. Okay, and sometimes people come on jealous, sometimes some issues, but அந்த நேரம் இண்டஸ்ட்ரி ரெகுலேஷன்ஸ் நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம போனோம்னு சொன்னா we can have a problem. Therefore we need to have a very clear என்னன்னா எங்களுக்கு வந்து அந்த இண்டஸ்ட்ரியை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த இண்டஸ்ட்ரி ரெகுலேஷனுக்கு ஏற்ற மாதிரி நாங்க போவோம். மற்றது கம்ப்ளைன்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். உதாரணத்துக்கு நான் கம்ப்ளைன்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துல வந்து அதாவது நீங்கள் பாத்தீங்கன்னா சர்டிபிகேட்ஸ் இருக்கு. அந்த சர்டிபிகேட்ஸ் சொன்னா உதாரணத்துக்கு இப்ப நெய் எடுத்தீங்கன்னு சொன்னா கீ எடுத்தீங்கன்னு சொன்னா அந்த நெய்ய வந்து ரெகுலேட்டரி சர்டிபிகேட் இருக்கு. நீங்க நல்ல நெய் செய்தாலுமே ரெகுலேட்டரி சர்டிபிகேட் இல்லைன்னு சொன்னா எந்த நேரமுமே வந்து பிஹெச்ஆர் டெஸ்ட் பண்ணலாம் அல்லது இதை டெஸ்ட் பண்ணல வேரியஸ் ப்ராப்ளம். அதனால ஆல்வேஸ் இந்த கம்ப்ளைன்ஸை நீங்க பார்த்துக்கொள்ளணும். ஒரு கம்பெனி இப்ப எங்களோட ஐடி கம்பெனி எடுத்துக்கொண்டாலுமே அதுக்குன்னு ஒரு சர்டிபிகேட் இருக்கு. ISO 2001 இருக்குது, சைபர் செக்யூரிட்டி கம்ப்ளைன்ஸ் இருக்கு, வேரியஸ் கம்ப்ளைன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு கம்ப்ளைன்ஸும் எடுக்க கம்பெனி மெச்சூரிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது மாதிரி எனி எஸ்எம்இஸ் வந்து இந்த கம்ப்ளைன்ஸ் எடுக்கக்குள்ள அவங்க மெச்சூரிட்டி உருவாகும். சில நேரம் வந்து என்னன்னு சொன்னா எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரீஸுக்கு வந்து சில நேரம் ஃப்ரீ சர்டிபிகேட்டுக்கு சப்போர்ட் பண்ற ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அதுல நீங்க ஐடென்டி பண்ணீங்க. எனக்கு அதுல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஆனா அது இருக்குது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் இருக்காங்க, ஸ்பெஷலி அந்த ஆர்கானிக் ப்ராடக்ட். ஆனா நீங்கள் அந்த இதுல கம்ப்ளைண்ட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா உங்களோட ப்ராடக்டை பிராண்ட் பண்றது ஈஸியா இருக்கு. அடுத்தது டேட்டா செக்யூரிட்டி அண்ட் பிரைவசி. அதுக்குரிய ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி நான் பின்னுக்கு சொல்றேன். என்ன ஸ்டோரி வந்து the health and safety guards, because any food related things
you need to go with the healthy and safety standards. Otherwise, you are பேருந்து நீங்கள் வந்து கஷ்டப்படுவீர்கள் என்று சொன்னா பிஹெச்ஏ வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணி இஷ்யூ ஆக்கி அதுல பேருந்து கோர்ட் கேஸ் அது அந்த டைம் அவ்வளோ நாள் உங்களை ஸ்டாப் ஆகிற ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே இஷ்யூ ஆயிருக்கும். அதனால நீங்கள் ஃபுல் கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணி ஈவன் செக்அப்பை ஃப்ரீக்வெண்டாக செய்தீங்கன்னா நல்லா. அண்ட் லைசன்ஸ் அண்ட் சர்டிஃபிகேஷன்ஸ், as always make sure the license are clear. அதெல்லாம் எடுத்து நீங்க ப்ராப்பரா செய்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஏன் இந்த இதுகள் எல்லாம் வரையக்குள்ள இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இது இவ்வளவு ப்ராப்ளமும் நீங்கள் சொன்னதை விட நாங்க அந்த ப்ராப்ளம் கூட இருக்கு. ரெகுலர் ஓடிட்டு இருந்த ரிப்போர்ட்டிங் அந்த இது ஏன் கூட இருக்குன்னு சொன்னா இவ்வளவு ப்ராப்ளமும் ஒரு ஆளுக்கு இந்த ப்ராப்ளம் இல்லை, இந்த இண்டஸ்ட்ரிக்கே தொடர்ந்து வர ப்ராப்ளம். என்ன இந்த இண்டஸ்ட்ரி என்ன நடக்கும்னா நாங்க லோவர் கோஸ்ட் இன்வெஸ்ட்மெண்டோட புகைக்குள்ள எங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு. இந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணினோம்னு சொன்னா நாங்கள் ஒரு வளர்ந்த ஒரு இண்டஸ்ட்ரி ஆயிடும். இந்த ப்ராப்ளத்தை ஆனா அதுக்காக வேண்டி எல்லாத்தையும் முதல் நாளே நாங்கள் ஓவர் கம் பண்ணினோம்னா எங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இதுக்கே போடும். அதனால நாங்கள் எல்லாத்தையுமே செய்யலாது. எது எது இம்பார்ட்டன்ட் பார்த்து அதை நாங்கள் மூவ் பண்ணி கொண்டு போவோம். எக்கனாமிக் இன்ஸ்டபிலிட்டி அண்ட் டேலண்ட் அக்விசிஷன்ஸ் அந்த அளவு வெரி ஸ்ட்ராங் இல்லை. ஆனால் நான் அதை டச் பண்ணிடுறேன். எக்கனாமிக் இன்ஸ்டபிலிட்டி என்ன வடா பொலிட்டிக்கல் சேஞ்ச் அல்லது என்னென்ன கண்ட்ரி எக்கனாமிக்ஸ் சேஞ்ச் அது இம்பேக்ட் ஆகும். உதாரணத்துக்கு டாலர் சேஞ்சால பீப்புள் பையிங் டெண்டன்சி சேஞ்ச் பண்ணுச்சு. என்னன்னா வெரி ஹை குவாலிட்டி ப்ராடக்ட் வாங்கினால் லோ குவாலிட்டிக்கு வந்தது, லோ குவாலிட்டிக்கு வந்தா வாங்கினால் இன்னும் லோ குவாலிட்டிக்கு போயிட்டு என்ன அவங்க பையிங் பவர் குறைஞ்ச உடனே ப்ராடக்ட் செலெக்ஷன் சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகிச்சுன்னு சொன்னா ஈவன் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் ஒரு மீடியம் லெவல் ப்ராடக்ட் ஆல்வேஸ் கோ பண்ணும். மற்ற ஹை லெவல் ப்ராடக்ட்ஸ் வந்து சில நேரம் சேல்ஸ் ட்ராப் ஆகும். அப்ப எங்களுக்கு தெரியணும் என்ன எக்கனாமிக் இஷ்யூஸ் ஹேப்பன் பண்ணது மார்க்கெட்ல, அதுக்கேற்ற மாதிரி என்ன ப்ராடக்டை நாங்கள் ஃபேஸ் பண்ணோம். அடுத்தது அது மற்றது அதுக்குரிய செக்யூர் ஃபைனான்சிங் வச்சிருக்கணும். என்னடா உதாரணத்துக்கு நான் டாலர்ல பிசினஸ் செய்கிறேன்னு சொன்னா நாங்க டாலரை பெக் பண்ணி நாங்கள் வச்சிருக்கணும். அது என்ன மாதிரி வார இன்வெஸ்ட்மெண்ட் தான். உதாரணத்துக்கு ஐடி கம்பெனிஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னா சேலரி வந்து டாலர் பே பண்ணினா எங்களுக்கு தெரியும், ஓகே டாலரை கூட மாறும் இவ்வளவு பேமெண்ட் பண்ணணும். இல்லைன்னு சொன்னா என்ன நடக்கும்னா டாலர் பிளக்சுவேட் ஆக எங்களுக்கு டாலர் இந்த வேல்யூ குறைஞ்சதுன்னு சொன்னா சேலரி பே பண்றது கஷ்டமா. அப்ப அதை அந்த அகடமிக் ஸ்டெபிலிட்டியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் அதை ரெடி ஆகும். டேலண்ட் அக்விசிஷன்ஸ் இது வந்து ஓரளவு சர்வீஸ் மீடியம் லெவலுக்கு போன அப்புறம் தான் வரும். இனிஷியலா வந்து டேலண்ட் கூடுதலா ஃபேமிலி மெம்பர்ஸ் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கிறவனால இனிஷியல் டேலண்ட் இஷ்யூ வராது. ஆனா ஒவ்வொரு டேலண்ட நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அந்த டேலண்ட கண்டினியூ பண்றதுக்கு உங்களோட கோர்ஸ் அதுக்கு வந்து கண்டினியூஸ் ஒர்க் வச்சிருக்கணும். கண்டினியூஸ் ஒர்க் வச்சிருந்தீங்கன்னு சொன்னா அந்த ரிசோர்ஸ் உங்களோட இருக்கும். அதுக்காக வேண்டி ஓவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணின வந்தாலும் அந்த ரிசோர்ஸ் விட்டுட்டு போடும். அதனால அவையில பேலன்ஸ் லைஃபோட அந்த ரிசோர்ஸை நாங்க ரன் பண்ணிட வேண்டாம். அதுதான் இந்த மெயின் இஷ்யூஸ். ஓகே, இப்ப இந்த மெயின் இஷ்யூஸ் மெயின் இஷ்யூஸ்ல இப்ப இதுல இருக்கிற இஷ்யூஸ் வந்து லிட்டில் பிட் அட்வான்ஸ். மேனேஜ்மெண்ட் லீடர்ஷிப் இஷ்யூஸ் வந்து ஹலோ கைஸ் மியூட் இட் அண்ட் டாக். பாஸ் பண்ணுங்க. மேனேஜ்மெண்ட் லீடர்ஷிப் இஷ்யூஸ் சொன்னா என்ன இருக்குன்னு சொன்னா என்ன மாதிரி டிசிஷன் மேக் பண்றோம், என்ன ப்ராடக்ட பை பண்றோம், அப்படி கம்யூனிகேஷன் லீடர்ஷிப் எல்லாமே வந்து மேனேஜ்மெண்ட் லீடர்ஷிப் இஷ்யூக்கு இருக்கும். அது லிட்டில் பிட் அட்வான்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு அதை நாங்கள் இப்போதைக்கு பார்க் பண்ணோம். அது மாதிரி மேனேஜிங் growth மேனேஜ் பண்ணவும் தெரியும். சில நேரம் வந்து ஓவரா நாங்க க்ரோ பண்ணினா வந்தாலும் ஸ்டெபிலிட்டி இல்லாம கலப்ஸ் ஆயிடும்.
அதனால growth நாங்கள் மேனேஜ் பண்ணி grow பண்ணணும். மேனேஜ் growth ஸ்டெபிலிட்டி தென் growth அந்த இதுல போனீங்கன்னு சொன்னா அந்த growth சரியா இருக்கும். நான் அதுல டைமை வேஸ்ட் ஆகல. டெக்னாலஜி இது வந்து என்னன்னு சொன்னா இதுதான் ஐடின்ற ரிலேட்டடான எல்லாமே. என்ன மாதிரி சாஃப்ட்வேர் சிஸ்டம் இருக்கணும், இது அவுட்டேட் சிஸ்டமா, எங்க ஆட்டோமேஷன் செய்யணும், எங்க டேட்டா அனாலிட்டிக்கல் செய்யணும், சைபர் செக்யூரிட்டி என்ன செய்யணும், அடுத்தது லிமிட்டட் கிளவுட் இன்டிகிரேஷன். இப்ப வந்து என்னன்னு சொன்னா எங்களோட கோஸ்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரி கிளவுட் சிஸ்டத்தோட வேலை செய்யணும் எல்லாமே. அண்ட் சைபர் செக்யூரிட்டி வந்து பேசிக் என்ன மாதிரி டேட்டா ப்ரொடெக்ஷன் பாலிசிஸ் வேறு. இது வந்து இப்போதைக்கு ஸ்மால் இண்டஸ்ட்ரிக்கு தேவையில்லை, அதுல மீடியத்துக்கு இப்ப நீங்கள் தியரி கேட்டு கொஞ்சம் போரா இருக்கும், அதனால சின்ன டிஃபரண்ட் இஷ்யூஸ் பற்றி கலர். ஓகே, திங்க் பிக். ஓகே, everyone says think big. Any company, you as a CEO or you are the managing director of the company, always think big, how to grow. Various challenges were, okay, sorry guys, frequent English க்கு மாறிதான் எனக்கு திருப்பி சொன்னீங்கன்னா அதாவது பெருசா திங்க் பண்ணீங்கன்னு சொன்னா அந்த பெருசா திங்க் பண்ணா உங்களோட கம்பெனியோட விஷன்ஸ் பெருசா இருக்கும், உங்களோட தடையால் அதுகளை நீங்கள் தகர்த்து போறது ஈஸியா இருக்கு. இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னு சொன்னா பிசினஸ் வந்து க்ரோ ஆகிச்சுன்னு சொன்னா ஓகே உங்களோட டேட்டா ஹேண்ட்லிங் பண்றது பெருசாகினா உங்களோட அனாலிட்டிக்கல் பவர் பெருசாகணும். அந்த அனாலிட்டிக்கல் பவர் பெருசாகணும்னா ஐடி சிஸ்டம் தேவை. சரிதானே? இப்ப நான் ஒரு வெரி சிம்பிள் பிக்சர்ஸ் இருக்கு. இதுல வந்து churning milk at the Google. You can see the one mother is doing ஒரு மதர் வந்து ஒரு அம்மா வந்து ஒரு சின்ன ஆக்டிவிட்டி, அதாவது பாலை கடைஞ்சு கொண்டிருந்தா ஒரு சின்ன ஆக்டிவிட்டி, ஒரு சிம்பிள் ஒர்க், ஒரு இஷ்யூவுமே இல்லை, வெரி காம், ஒரு பிரச்சனை என்ன செய்து கொண்டிருந்தது. இது சேர்னிங் ஆஃப் மில்க் ஆஃப் ஓஷன்ஸ். இது ஹிந்துஷன் மித்தாலஜில உள்ள ஒரு ஸ்டோரி இருக்கு. என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு பால் கடலை வந்து கடைஞ்சு கொண்டிருக்கு. இந்த ரெண்டுமே ஃபண்டமெண்டல் என்றது ஒன்றுதான். அதாவது அடிப்படை வந்து ரெண்டுமே செய்யற அடிப்படை வந்து ஒன்றுதான். அந்த அடிப்படையை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டுமே ஒரே வேலை, ஆனா ஸ்கேல் மட்டும் வித்தியாசம். அப்ப நீங்கள் வந்து திங்க் பண்ணீங்கன்னா ஒரு சின்ன கம்பெனி ரன் பண்றதுக்கும் ஒரு பெரிய ஜெயண்ட் கம்பெனி ரன் பண்றதுக்கும் பயங்கர ஒரு பாரிய வித்தியாசத்தை காணும். என்னத்துல காணுவீங்க என்று சொன்னா இது ரெண்டையும் கம்பேர் பண்ணினீங்கன்னா அதுல வர டூல்ஸும் ஸ்கில் லேபர்ஸிலும் உள்ள திறமை மாறுபடும். அதாவது சில நேரம் வந்து நீங்க சின்ன கம்பெனி செய்யக்குள்ள பக்கத்துல உள்ள வீட்டுக்காரரை கூப்பிட்டு ஹெல்ப் பண்ணி செய்யலாம். அப்படி கொஞ்சம் ஒர்க்கர்ஸை போட்டு நீங்கள் செய்யலாம். ஆனா நீங்க லார்ஜா போகக்குள்ள அந்த லேபர்ஸ் ஆனா செய்யறாதுன்னா அந்த குவான்டிட்டி வெரி ஹை. உதாரணத்துக்கு வந்து சிம்பிள் உதாரணம் சொல்றேன். ஒரு வெட்டிங்குக்கோ அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து சமைக்கிறதுக்கு வந்து அதாவது லேடிஸ் நல்லா சமைப்பினோம். ஆனா வென் ஃபங்க்ஷனுக்கு அந்த வரைக்குள்ள நாங்கள் என்ன செய்வோம்னா சொன்னா ஒரு மேல் சமையல்காரர் வந்து சமைச்சா நல்ல மேல்னு சொன்னா அந்த கெவி ஒலியுமா ஹேண்டில் பண்றதுக்கு அவர் கொஞ்சம் திடகாத்திரமா இருப்பார், அவர் ஹேண்டில் பண்ண. அப்ப என்ன செய்யறோம்னு சொன்னா ஸ்கில் லேபர்ஸை சேஞ்ச் பண்றோம் பேஸ் ஆன் த குவான்டிட்டி. அப்ப உங்களுக்கு என்ன ஐடியா தேவை என்று சொன்னா ஒரு இனிஷியலா இருக்கிற ஒரு பிசினஸ் வளர்க்கணுமா இருந்தா சில நேரம் இருக்கிற எம்ப்ளாயிஸ் நிப்பாட வேண்டி இருக்கு, இருக்கிற எம்ப்ளாயிஸ் வெயிட் பண்ண வேண்டி இருக்கு. அந்த வெயிட் பண்ணின எம்ப்ளாயிஸ் பெரிய கம்பெனியை ஹேண்டில் பண்ண முடியாது. Excuse me sir, science තරහනතු අර මයික් එක අන්මියුට් කරන්න කියන්න. මොකද මට තේරෙන්නේ නැති යනවා එයා මැදින් කතා කරනකොට. கௌத குணராணி அவ கொஞ்சம் மைக் அன்மியூட் பண்ணுங்க. Guys, our coordinators mute it others.
Okay. සිංහලෙන් කතා කරන එක්කනට sorry because මේක ඩිස්කෂන් එක ටැබල් මීඩියම් කියලා තමයි මුලින් කිව්වේ. ඒක නිසා තමයි ටැබල් මීඩියම් කතා කරන්නේ. sorry ඔයාලට අන්ඩර්ස්ටෑන්ඩ් කරන්න නැත්නම් මට කියන්න. පස්සේ මම කතා කරනවා. මුල් තේරෙනවා ඒ වුණාට අර ගොඩක් කට්ටිය මැදින් කතා කරනකොට ඒක සමහර ගොඩක් ඒවා තේරුම් ගන්න බැරුව යනවා. එහෙම කතා ඒක කරනවා. තමයි. ඒක තේරෙනවා. නෑ මැද කතා කරන කටියට නතර කරමු. ඔයාලට සිංහලෙන් කතා කරන්න නැති එක තමයි මට අමාරු එක. but පස්සේ ඔයාලට අන්ඩර්ස්ටෑන්ඩ් කරන්න බැරි එකක් මට කතා කරන්න ඕකද. හරි? හරි සර් thank you. හරි. Now you understand the small scale to large scale is not easy activity. Okay. Now we will go on the below. Okay. Now you can see. Oh, sorry. Now you can see in Hinduism mythology என்ன சொல்லுதுன்னு சொன்னா unexpected benefit. That means when you do the large business, you can have a various side business will do. For example, one lady is mentioned that the lady என்ன சொன்னான்னா அந்த சிங்கள the one lady mentioned that Kovatheka she is doing something. When you do on the large scale, then what will happen? You need to know, okay, coconut water we can export, and we can do on even that cell we can do something. When you do the large business, guys, mute it. Hello, guys, whoever is talking is mute. கொஞ்சம் குரூப் பார்த்தனா கொஞ்சம் வேலை அடிக்கிறார். Hey, Muhammad Ifran, can you mute it? Okay, guys, what will happen when you do நீங்கள் பெரிய ஒரு பிசினஸ் செய்யக்குள்ள when you the பெரிய பிசினஸ் செய்யக்குள்ள அந்த பெரிய பிசினஸால சில சைட் பிசினஸ் வேற. அந்த பிசினஸ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த பிசினஸ நீங்கள் ப்ராஃபிட்டா மாத்திவலா இருந்தா அதனால பெனிஃபிட் வரும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு நல்லெண்ணெய் பிசினஸ் செய்யறீங்க சொன்னா நல்லெண்ணெயால வார அது என்ன தவிடு என்ன அது புண்ணாக்க நீங்க விற்கிறதால கூட நீங்க யூ கேன் டேக் நீங்கள் மணியை மேக் பண்ணலாம். அப்ப ஒரு பிசினஸ் நாங்க லார்ஜா உருவாக்கல எங்களுக்கு வேற நன்மைகள் வாரத அந்த நன்மையை ஐடென்டிஃபை பண்ணி அதை நீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும். அப்படி என்றால்தான் உங்களோட உற்பத்தி செலவை குறைக்கலாம். ஓகே, உங்களோட உற்பத்தி செலவு குறைக்கணுமா இருந்தா உங்களோட வேஸ்டேஜ் நாங்க அதை சொல்லுவோம் என்னண்டா, அதாவது வேஸ்டேஜ வேற ஒரு விதத்தால கேஷ் ஃப்ளோவை உருவாக்குவதா இருந்தா உங்களோட உற்பத்தி செலவை குறைக்க முடியும். அதை நீங்கள் டீட்டெயிலா அனலைஸ் பண்ணீங்கன்னா நல்லா. இப்ப அடுத்த ப்ராப்ளம். ஓகே, இதுல இது என்ன சொல்லுதுன்னு சொன்னா, அதாவது நீங்கள் டூ மச் ஸ்ட்ரெயின் பண்ணேக்க ஒரு லார்ஜ் பிசினஸ் ரன் பண்ணேக்குள்ள உங்களால ஸ்பெயின் இதுல ப்ராப்ளம் அன்எக்ஸ்பெக்டட் ப்ராப்ளம் பண்றதுதான் எங்களோட கன்செப்ட். என்னன்னா கூட நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணினீங்கள் என்று சொன்னா வேற விதத்தான ப்ராப்ளம். அதாவது உங்களோட பிசினஸ் நல்லா வளருது, அது உங்களோட கம்பெட்டிட்டர் உங்களுக்கு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுது. உங்களோட பிசினஸ் நல்லா வளருது, கவர்மெண்ட் வில் கம் பேக் அண்ட் கிவ் அஸ் ப்ராப்ளம் என்னன்னு சொன்னா உங்களோட ரெகுலேஷன் ஒழுங்கா நடக்குது. அப்ப ரெகுலேஷன் ஒழுங்கா நடக்கல அல்லது இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ற கூட சேலஞ்ச் அல்லது உங்களோட சப்போர்ட்டிவ் ஆர்கனைசேஷனை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கும். அதாவது உதாரணத்துக்கு எனக்கு இதுல ப்ராப்ளம் வந்ததுன்னா ஓகே ஐ கேன் ஹாவ் அதர் சிஸ்டம் டு சப்போர்ட். இல்லையென்று சொன்னா உங்களால ஹேண்டில் பண்ணிடாது, எல்லா ப்ராப்ளத்தையும் நான் எங்களால ஹேண்டில் பண்ணிடாது. அதனால உங்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் ரெடியா இருக்கு. ஓகே, அதை விட வெரி இம்பார்ட்டன்ட் உங்களால வர பெனிஃபிட்ஸ், அதாவது உங்களுக்கு ப்ராஃபிட் உங்களால மேனேஜ் பண்ண தெரியும். அதாவது கன பேருக்கு பிசினஸ் பண்ண தெரியும்,
ஆனா அந்த மணி மேனேஜ்மெண்ட், அதாவது ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் செய்யறது கஷ்டம். ஓகே, அந்த மணி மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் ஒழுங்கா செய்யலைன்னு சொன்னா உங்களோட மணியை வேறு ஒரு ஆள் எடுத்து கொண்டு போகும். அதாவது நீங்கள் ஒரு பிசினஸ் செய்கிறீர்கள், உதாரணத்துக்கு நாங்கள் வாரோம், ஐடி கம்பெனி வந்து சொல்லுது உங்களோட இது செய்யறதுக்கு எனக்கு இவ்வளவு மில்லியன் தரணும்டா, நீங்கள் ஒழுங்கா அனலைஸ் பண்ணாம ஐடி கம்பெனிட்ட அந்த காசை கொடுத்தீங்கன்னா ஐடி கம்பெனி பெனிஃபிட் எடுத்து கொண்டு போகும். அதனால உங்களுக்கு தெரியணும், ஓகே நான் மணி மேக் பண்றேன், அந்த மணியை எப்படி எங்களை கண்ட்ரோல் பண்றது. இந்த ஸ்டோரியில பாத்தீங்கன்னு சொன்னா 2 பேர் பாடுபட்டாலும் ஒரு பக்கம் வந்து பெனிஃபிட் எடுத்து கொண்டு போகும். இது நார்மலா பிசினஸ்ல நடக்கும். அதான் சிஇஓ வந்து நல்ல பவர்ஃபுல்லா இருக்கணும் இல்லைன்னு சொன்னா யூ வில் மிஸ். இப்ப நாங்கள் எங்கட மெயின் இதுக்குள்ள போவோம். How can we overcome the challenges faced by SMEs using IT? அதாவது இவ்வளவு நேரம் நாங்க டிஸ்கஸ் பண்ணாங்க, சேலஞ்சஸ் இருக்குது, வேரியஸ் சேலஞ்சஸ் இருக்குது, அதை நாங்கள் எப்படி ஐடியை யூஸ் பண்ணி ஓவர் கம் பண்ணோம். ஓகே, அதான் இப்ப எங்கட நெக்ஸ்ட் டாபிக். இப்ப ஃபர்ஸ்டா வந்து நாங்கள் வந்து ஆட்டோமேஷன் எஃபிஷியன்சி, அதாவது என்னன்னு சொன்னா ஒரு ஒர்க் ஒரு 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 வேலையை வந்து நீங்கள் கண்டினியூஸா செய்கிறீர்கள் என்று சொன்னா, ஒரு ஹியூமன் செய்கிறீர்கள் என்று சொன்னா, அல்லது ஒரு கண்டினியூஸ் ஆக்டிவிட்டி என்று சொன்னா அதை நாங்கள் ஆட்டோமேஷன் செய்யணும். அதுதான் ஒன்று மெஷினரி ஆட்டோமேஷன் ஓ ஐடி ஆட்டோமேஷன், சாஃப்ட்வேர் ஆட்டோமேஷன், எனி ஒர்க் கண்டினியூ நாங்கள் தேவையில்லை, அல்லது ரோபோட், எனிதிங் வி கேன் ஆட்டோமேட். அப்ப எங்கட இந்த ஐடியால என்ன செய்யணும்னா உங்களோட எஃபிஷியன்சியை கூட்டுவோம். அதாவது வந்து ஆட்டோமேட்டட் ஒர்க் ஃப்ளோ. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு செக் எடுத்துக்கொண்டு அக்கௌண்டன்ட் நடந்து போய் சைன் வாங்குறீங்கன்னு சொன்னா அந்த நடக்கிற 10 நிமிஷம் இஸ் அ வேஸ்டேஜ். அதே நீங்க ஐடி சிஸ்டம்ல போட்டுட்டு அவரை அப்ரூவ் பண்ணினாங்கன்னு சொன்னா அந்த நடக்கிற 10 நிமிஷத்தை நாங்க சேவ் பண்ணுவோம். இது நார்மலா என்னன்னு சொன்னா ஒவ்வொருத்தர், இப்ப உதாரணத்துக்கு ஒரு எம்ப்ளாய்க்கு நீங்கள் 10,000 ரூபாய் சேலரி கொடுக்குறீங்கன்னு சொன்னா அந்த எம்ப்ளாயின் ஈச் மினிட்ஸ் யூ ஆர் வேல்யூபிள். அதுல வேல்யூ குறைவோ கூடவோன்றது இல்லை, அது வேல்யூபிள். அப்ப அந்த ஆளட்ட இருந்து நீங்கள் வேஸ்ட் பண்ற அவர்ஸ குறைப்பியலா இருந்தா யூ கெட் த ஹை ப்ரொடக்டிவிட்டி. அதனால சொல்றது ஆட்டோமேஷன் அண்ட் ஒர்க் ஃப்ளோ எஃபிஷியன்சி. கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். இப்ப உதாரணத்துக்கு நாங்க கஸ்டமர்ஸ் வந்து முதல் நாங்க சொன்ன ஒரு கஸ்டமர்ஸ் இந்த கண்டினியூஸ் இன்ட்ராக்ஷன் இருப்போம். இப்ப நீங்க நார்மலா பாத்தீங்கன்னா சில இது இப்ப டெக்ஸ்டைல் உடுப்பு கடை என்று பார்ப்போம். உடுப்பு கடை எடுத்தீங்கன்னு சொன்னா என்ன செய்வாங்க, எந்த பர்த்டே என்ன நாள் வருது என்று பார்த்து அதுக்கு வந்து ஒரு இன்விடேஷன் அனுப்புறாங்க. ஓகே, உங்களோட பர்த்டேக்காக வந்து நாங்க விஷ் பண்றோம், 10% கழிவு தாரோம். அப்ப என்ன நடக்கும்னா கஸ்டமர் இன்ட்ராக்ஷன் கூடும். ஓகே, எனக்கு ஒரு விஷ் பண்ணி இருக்கிறேன், அவர் வந்து எனக்கு 10% கழிவு கூட தார, ஆனா அவர்கிட்ட நார்மலான விலையே 10% கழிவு, 20% கழிவு கூட அவர்கிட்ட விலையே இருக்கு. ஆனா எங்களுக்கு 10% கழிவு தாரன்னு உடனே எங்களுக்கு வந்து அந்த கடைக்கு போக தோணும். அப்ப நான் சில நேரம் போய் ஒரு ஷர்ட் தான் எடுக்க போயிருப்பேன், பேருந்து நான் மற்ற உடுப்புகளையும் எடுத்துக் கொண்டிருப்பேன். அப்போ ஒரு கஸ்டமரை வர வைக்கிறதுக்கான டெக்னிக்ஸ நாங்கள் ஐடி இல்லாம செய்யலாம். இப்போ உதாரணத்துக்கு எல்லாத்த பர்த்டேயும் வந்து நீங்கள் ஒவ்வொரு பேனையும் பேப்பரையும் எடுத்து எழுதுவீங்களா இருந்தா உங்களால வந்து அவைய திருப்பி கூப்பிடலாம். இப்ப பெரிய பேப்பரையும் எடுத்து நீங்கள் பர்த்டே எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் பார்த்து பார்த்து கோல் பண்றதுல நீங்க டயர்ட் ஆயிடுவீங்க. உங்களுக்கு வேற உங்களோட மெயின் நோக்கம் வந்து உங்களோட பிசினஸ், அந்த பிசினஸ பார்க்கலாம். அப்ப ஐடி என்ன செய்யும்னு சொன்னா உங்களோட உங்களோட பிசினஸ் இல்லாத மேனேஜ்மெண்ட்டை வந்து ஐடி பார்த்துன்னா உங்களுக்கு ஒரு கிளிக் என்னன்னு சொன்னா ஓகே எல்லா பர்த்டே ஆளுக்கும் இன்றைக்கு இன்விடேஷன் அனுப்புறோம், ஒரு கிளிக்ல போடும். அப்ப அதுக்கு வந்து ஆட்டோமேஷன் தேவை. இன்வென்டரி அண்ட் சப்ளை செயின். இப்ப உதாரணத்துக்கு நீங்கள் ரோ மெட்டீரியல் வாங்குறீர்கள், உங்களோட ரோ மெட்டீரியல் வந்து 10 நாளைக்கு இவ்வளவு தேவை என்று தெரியும். நீங்கள் இன்றைக்கு வந்து ஆர்டர் பண்ணினா 10 நாள்ல ப்ராடக்ட் வரும் என்று தெரியும். அப்ப உங்களுக்கு தெரியும் இதுதான் எங்களோட ரீயோட லெவல் சொன்னா இந்த குவான்டிட்டி எங்களுக்கு தேவை, மற்ற உடன் உடக்கு முதல். அப்ப அந்த லெவல் வந்த உடனே என்ன செய்றீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே நீங்கள் ஆர்டர் ஜெனரேட் பண்ணலாம்.
அப்ப உங்களுக்கு வந்து நீங்க வேற ஒர்க் ப்ரெஷர்ல இருக்கேக்குள்ள இது எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஐடி சிஸ்டம் ஒன்று இருக்குமா இருந்தா உங்களால அது செய்யல. ஏன்னா இல்லைன்னு சொன்னா நாங்கள் ஒரு ஸ்டாஃபை வச்சிருக்கணும், அவர் ரீஆர்டர் பார்க்கணும், அவர் அன்றைக்கு லீவ்ன்னு சொன்னா எங்களுக்கு தெரியாது. அப்ப வேரியஸ் ப்ராப்ளம் இருக்கு. கூடுதலா என்னடா சிஇஓ மேலே ரன் பண்ணக்கூடியதா இருக்குமாண்டா ஐடி சிஸ்டம் இருந்தேன்னா அவரோட டேஷ்போர்ட்ல காட்டும், ஓகே ரியோட லெவல் குறையுது ஓட பண்ணும். அப்ப சில நேரம் வந்து எங்களுக்கு என்னன்னா ஸ்டாஃபின் எண்ணிக்கை கூட குறைக்கலாம். ஆட்டோமேட்டட் டேட்டா என்ட்ரி அந்த ரிப்போர்ட் இப்ப இருக்கிற சிஸ்டம்ஸ் எல்லாமே ஈவன் டேட்டா என்ட்ரியையுமே வந்து குறைக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணும். இப்ப நீங்க கரண்ட் சிஸ்டத்தை பாத்தீங்கன்னா வாய்ஸாலேயே நீங்கள் என்ன பண்ணிடலாம். உதாரணத்துக்கு ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம் ஆயிருந்ததுன்னா நான் கதைச்சு கொண்டு இருந்தேன்னா அதையே ரெக்கார்ட் பண்ணி அதுல இருந்து நாங்கள் டேட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுவோம். அப்ப அந்த சிஸ்டம்ஸ் ஆச்சு. அப்ப உதாரணத்துக்கு இப்ப நீங்க பார்கோட கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்க ஸ்கேன் பண்ணுவீங்க இருந்து டைம். அதனால என்ன செய்வீங்கன்னா உங்களோட டைமை சேவ் பண்ணுங்க. அந்த டைமை சேவ் பண்றதால என்ன நடக்கும்னா ப்ரொடக்ஷன் கோஸ்ட் வந்து குறையும். ப்ரொடக்ஷன் கோஸ்ட் குறைஞ்சதுன்னா என்ன செய்வார்னா மார்க்கெட்ல யூ ஆர் லீடிங். மார்க்கெட்ல வந்து நல்ல ஒரு லீட் நிலைக்கு மாறி. அடுத்தது மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன். உதாரணத்துக்கு இன்றைக்கு ப்ரொடக்ட் வருது. இன்றைக்கு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ப்ரொடக்ஷன் வந்து ஒரு பேட்ச் வருதுன்னு சொன்னா அந்த பேட்ச் வாராண்டு நீங்கள் வாராண்டுக்கு முதல் நாளோ ஆட்டோமேட்டிக் மார்க்கெட்டிங் செய்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ப்ரொடக்ஷன் வரைக்குள்ள அந்த சேல்ஸ் நடக்கும். பேருந்து நீங்க மார்க்கெட் செய்ய மாட்டீங்க, பேசாம இருப்பீங்கன்னு சொன்னா கொஞ்சம் அன்றைக்கே சேல்ஸ் நடந்து முடிஞ்சிடுது. கொஞ்சம் ப்ராடக்ட் தான் இருக்குது. அடுத்த சைக்கிள் வரும் வரை மார்க்கெட் செய்யாம இருப்போம். என்னன்னு சொன்னா செய்த மார்க்கெட் ரிமைண்ட்ல எல்லாம் வாங்கிக்கொண்டு போய் முடிஞ்சு அடுத்த ப்ரொடக்ஷன் வரைக்கும் மார்க்கெட் செய்யணும். அப்ப என்ன நடக்கும்னா எங்கட காசு கேஷ் ரீசைக்கிளிங்க. உதாரணத்துக்கு எப்ப நாங்கள் என்ன சொல்லுவோம்னா ரோ மெட்டீரியல் வாங்கின டைம்ல இருந்து ப்ரொடக்ட் சேல் பண்ணி வார டைமை வந்து ஒரு சைக்கிள் என்று சொல்லுவோம். ஏன்னா அந்த சைக்கிள்ல வந்து கேஷ் வந்து எங்கள்கிட்ட இல்லை. அதாவது எங்கட கேஷ் வந்து எங்க இருக்குது, ப்ரொடக்ட் வாங்கின ரோ மெட்டீரியலுக்கு போட்டுது, அது ப்ரொடக்ஷனுக்கு போய் வந்து அதுல இருந்து எங்களுக்கு சேல் பண்ணி வார டைமை எவ்வளவு குறைக்கிறதோ அவ்வளவு குறைக்கிறத நாங்க சொல்லுவோம் ஒரு எஃபிஷியன்சி ப்ரோசஸ். ஓகே, அதை அந்த எஃபிஷியன்சி ப்ரோசஸை நாங்க உருவாக்குவோம். ஓகே, அடுத்தது எம்ப்ளாயி அவுட்ஸ்டாண்டிங் அண்ட் த ட்ரெய்னிங் ஆட்டோமேஷன்ஸ். சரி, இப்ப இது என்ன நடக்கும்டா, இப்ப நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு சேல்ஸ் கைஸ் 10 சேல்ஸ் கைஸ் இருக்கிற ஒரு ஆள் வந்து அவுட்ஸ்டாண்டிங்கா சேல்ஸ் செய்யுது, மற்ற ஆள் சேல்ஸ் செய்யல. அப்ப அந்த சேல்ஸ் செய்யாத நீங்க வீட்டுக்கு அனுப்புறத விட அவரை ரெயின் பண்ணி அவருக்குரிய டார்கெட்டை கூட்டி சேல்ஸ் பண்றது லாபம், அவரை வீட்டுக்கு அனுப்புறவர். அப்ப நீங்கள் என்ன செய்யணும்னா மற்ற சேல்ஸ் ஆள்ற இருந்து லேர்ன் பண்ணி இந்த சேல்ஸ் சைக்கிளை கூட்டும். அடுத்தது ஆட்டோமேட்டட் ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட். இப்ப ஆட்டோமேட்டட் ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு தெரியணும் எவ்வளவு காசு வந்திருக்கு, எவ்வளவு காசு வர இருக்குது, அது எத்தனாம் தேதி வரும், அப்ப இது இன்றைக்கு பே பண்ண வேண்டிய பில் எவ்வளவு, அந்த பில் பே பண்ண முடிய ரிமைனிங் காசு எவ்வளவு, அந்த எல்லா ஷெடியூலும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ இஷ்யூ வராது. அப்ப அதை நீங்கள் வந்து பிக்ஸ் பண்ணி இருக்கணும். அதுக்கு ஒரு ஐடி சிஸ்டத்தை செட்டப் பண்ணினா ஈஸியா இருக்கு. அடுத்தது டாஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஷெடியூலிங் ஆட்டோமேஷன். இப்போ ஒவ்வொரு டாஸ்க், இப்ப இன்றைக்கு வந்து நாங்கள் டாஸ்க் ஏ செய்ய போறோம், பி செய்ய போறோம், சி செய்ய போறோம்ன்றது எல்லாத்தையும் நீங்க ஆட்டோமேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு முடிகிற ஒரு ப்ராடக்ட். இப்ப உதாரணத்துக்கு ஒரு கஸ்டமர் கால் பண்ற, கஸ்டமர் கால் பண்ணேக்குள்ள நீங்க யோசிக்கிறீங்க, ஓகே இவர் வந்து கோல் பண்ற நாளைக்கு டெலிவர் பண்ணுவோம் இல்லையோ, ஓகே இந்த ப்ராடக்ட் வந்து 50% முடிஞ்சது, இன்னும் 2 நாள்ல இந்த ப்ராடக்ட் முடியும், அப்ப நான் இவருக்கு இந்த ஆர்டர் எடுக்கலாம். அப்ப உங்களுக்கு டாஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஷெடியூல் இருந்ததுன்னா உங்களுக்கு தெரியும் எப்போ ப்ராடக்ட் டெலிவரி ஆகும். மற்றது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஐடி மேனேஜ்மெண்ட், அது வந்து இப்ப கொஞ்சம் இது வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் போறோம்னா கொஞ்சம் லார்ஜர் கம்பெனி. பட் சிம்மோல கம்பெனியா இருந்தாலும் பரவாயில்லை. சில இடத்துல, அதாவது உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு இதை கவுண்ட் பண்ணணும் அல்லது சில ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸை யூஸ் பண்றதால உங்களோட டைமை யூஸ் இதண்டலாம். அதாவது சில இடத்துல நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு போட்டோ எடுத்தீங்கன்னா செங்கல் எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணிடலாம். அப்ப அந்த கவுண்டிங் அப்படியான சில ஆக்டிவ்
இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனேபிள் டூல்ஸை வந்து பாவிக்கிறதால உங்களோட டைமை சேவ் பண்ணக்கூடியதா இருந்ததுன்னா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி இன்டிகிரேட்டட் சிஸ்டம் வந்து ஒரு டைமை குறைக்கும். இதுல அடுத்ததான் நீங்க பார்க்க வேண்டியது கோஸ்ட் மேனேஜ்மெண்ட். என்னடா எல்லா கம்பெனிலையும் வர பிரச்சனை கோஸ்ட்டை மேனேஜ் பண்ணணும். நீங்க நார்மலா திங்க் பண்ணுங்க, அதாவது கம்பெனிக்கு போறதுக்கு முதல் திங்க் அபவுட் தி ஃபேமிலி. ஓகே, அதாவது நீங்க பாத்தீங்கன்னா 1 மில்லியன் எடுக்கிற ஃபேமிலியும் இருக்குது இன்கம், ஈவன் 10,000 எடுக்கிற ஃபேமிலியும் இருக்கு, சரிதானே? ஆனா எல்லாரையும் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் ஹேவ் அ ஹாப்பி இண்டெக்ஸ். எல்லாருமே ஈவன் 1 மில்லியன் எடுக்கிற ஃபேமிலி ஹாப்பியா இருக்கிறதையும் இல்லை, 10,000 எடுக்கிற ஃபேமிலி ஹாப்பி இல்லையன்னும் இல்லை. எல்லாருமே தங்களோட ஃபைனான்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணினோம்ன்றதை பொறுத்து, அவையோட தேவைகளை எப்படி லிமிட் பண்ணினோம்ன்றதை பொறுத்து தான் அந்த ஃபைனான்ஸ் இருக்கு. அப்ப உங்களோட கோஸ்ட்டை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இந்த கோர்ஸ் தேவையா, இந்த கோர்ஸால என்ன பெனிஃபிட் இருக்குது, இதால என்னென்ன தேவை இருக்குன்றதை நீங்கள் பிளான் பண்ணி கொள்ளணும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா இதுல பட்ஜெட்டிங் அண்ட் ஃபோர்காஸ்டிங் இருக்குது. அடுத்த அது என்னண்டா ஒரு வேலை செய்யக்கு முதல் நீங்க டிசைட் பண்ணணும், ஓகே இதுக்கு நான் இவ்வளவு காசு தான் அலோகேட் பண்றேன், இந்த அலோகேஷனால இப்ப இவ்வளவு காசு எனக்கு முடியும் நாள்ல என்றதை நீங்கள் பட்ஜெட் பண்ணி அந்த ஃபோர்காஸ்ட் எடுத்துட்டீங்கன்னு சொன்னா உங்களால மேனேஜ் பண்றது ஈஸியா இருக்கு. அப்ப உங்களுக்கு ஷாக் வராது. இப்ப இடையில வந்து பாத்தீங்கன்னா இது இன்றைக்கு நான் 50,000 கொடுக்கணும், ஐயோ கடன்காரர் வந்து எனக்கு பக்கத்துல வீட்டை நிக்க போறாருன்றது இது வராது. ஏன்னா நீங்க ஆல்ரெடி பிளான். ஏன்னா அன்பிளான் வந்து உதாரணத்துக்கு இப்ப நீங்க ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களோட கடன் பற்றால் வந்து நின்றுதுன்னா அவருக்கு ஈவன் நீங்கள் ஒரு 1 hour நீங்கள் வேஸ்ட் ஆக்கி அவருக்கு நீங்க பதில் சொன்னீங்கன்னு சொன்னா நீங்க அந்த காசை எப்படியோ கொடுக்கத்தான் போறீங்க. ஆனா அந்த 1 hour டைம் இஸ் a loss for you. ஏன்னா அந்த டைம் வந்து உங்களுக்கு திருப்பி வராது. ஏன்னா 1 hour டைமுக்கு நீங்க வேலை செய்யல, அவருக்கு விளக்கம் தான் கொடுத்தீங்க. ஆனா அந்த விளக்கத்தை நீங்கள் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் செய்திருந்தீங்கன்னு சொன்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் எஃபிஷியன்ஸா இருந்திருக்கு. அப்ப இந்த கேஷ் மேனேஜ்மெண்ட் நீங்க ஒழுங்கா செய்வீங்களா இருந்தா இந்த இஷ்யூஸ் வராது. பட் எக்ஸ்பென்ஸ் ரேக்கிங் அந்த கேட்டகரைசேஷன், ஒவ்வொரு காலம் எக்ஸ்பென்ஸை ரேக் பண்ணி கேட்டகரைஸ் பண்ணணும். ஏனென்றா ஃபியூச்சர் பட்ஜெட்டுக்கு அது பிரயோசனமா இருக்கு. அடுத்தது சப்ளை நெகோசியேஷன், வெண்டர் மேனேஜ்மெண்ட் செய்யணும், சப்ளையரை நெகோசியேட் பண்ணணும், வெண்டர் மேனேஜ்மெண்ட் செய்யணும். இது என்ன நடக்கும்னா, அதாவது நீங்க வாங்குற பொருள் வந்து எப்பயுமே குறைஞ்ச விலைக்கு வாங்க தெரியும். உதாரணத்துக்கு ஒரு ஆள் சப்ளை பண்ணதுன்னு சொன்னா அவர் வந்து உதாரணத்துக்கு சொல்றாருன்னா 1 மில்லியனுக்கு வாங்கினா 10 ரூபாய்க்கு தார ப்ராடக்ட்னு சொன்னா 2 மில்லியனுக்கு வாங்கினா 9 ரூபாய்க்கு தருவரா இருந்தா, இது 9 ரூபாய்க்கு அந்த பொருளை தருவரா இருந்தா நீங்கள் அவரோட நெகோசியேட் பண்ணலாம். லுக்கிய நான் பல்கா வாங்குறேன், எனக்கு விலையை குறைக்குதா. அப்படி நீங்க வெளியே குறைப்பீங்களா இருந்தா தான் உங்களோட உற்பத்தி கோஸ்ட்டை வந்து குறைக்க முடியும். அப்ப உற்பத்தி கோஸ்ட்டை குறைக்கிறதுக்கு நீங்க என்ன நெகோசியேஷன் பண்ணணும், அதுல நெகோசியேட் பண்ணாம ஓகே நான் என்ன விலை இருந்தாலும் நீங்க தாங்க பிரச்சனை இல்லை, கடனுக்கு தாரு எல்லாரும் நீங்க 15 ரூபாய்க்கு தாங்கன்னு சொன்னீங்கன்னு சொன்னா உங்களால மார்க்கெட்ல கம்பீட் பண்ண இல்லாது. என்னன்னா உங்களோட உற்பத்தி செலவு அதிகமாயிடும். அப்ப உங்களுக்கு தெரியும் ஓகே என்னோட கேஷ் இருந்ததுன்னா நான் இந்த பொருளை முதலே வாங்கி வைக்கணும். அந்த எஃபிஷியன்சியை நீங்க திங்க் பண்றதுக்கு ஒரு ஐடி சிஸ்டம் சப்போர்ட் பண்ணும். எனர்ஜி அண்ட் ரிசோர்ஸ் எஃபிஷியன்சி, அதாவது இப்ப உதாரணத்துக்கு நார்மலா ஒரு ஹியூமன் செய்யறதுக்கும் ஒரு ஐடி சிஸ்டம் செய்யறதுக்கு எஃபிஷியன்சியை கண்டுபிடிக்கணும். உதாரணத்துக்கு ஒரு நார்மலா ஒரு ஆள் மேன் பவரால கிளீன் பண்றதுக்கும் ஒரு மெஷினால கிளீன் பண்றதுக்கும் எவ்வளவு காசுன்னு பார்த்து அதுக்கு எஃபிஷியன்சியை அனலைஸ் பண்ணணும். எது எஃபிஷியன்சியோ சில நேரம் மெஷின் செய்யறது எஃபிஷியன்சியா இருக்கும், சில நேரம் மேன் செய்யறது எஃபிஷியன்சியா இருக்கும். அப்ப எது இம்பார்ட்டன்ட் பார்த்து அதுக்குரிய டிசிஷன் எடுக்கும். கோஸ்ட் எஃபெக்டிவ் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ், அதாவது எப்பயுமே வந்து கோஸ்ட் எஃபெக்டிவான டெக்னாலஜி சொல்யூஷனை சூஸ் பண்ணக்கூடியதா இருக்கணும். மற்றது சப்ளை செயின் ஆப்டிமைசேஷன் இருக்கு. இப்ப சப்ளை செயின் ஆப்டிமைசேஷன் என்னன்னு சொன்னா, இப்ப உங்கள்ட்ட 10 நாளைக்குரிய ப்ராடக்ட் இருந்ததுன்னா உங்களுக்கு ப்ரொடக்ஷன் சரின்னு சொன்னா உங்களுக்கு அது 10 நாளைக்கு முதல் 12 நாளைக்கு முதல் ஓட பண்ணீங்கன்னா வேஸ்ட். 10 நாள் இருக்கைக்குள்ள கணக்கா ஓட பண்ணணும். அதாவது உங்களோட முடியக்குள்ள அடுத்த ப்ராடக்ட் வரக்கூடியதா இருக்கு. ஓகே, டிலேயும் ஆகக்கூடாது, ஏர்லியாவும் வரக்கூடாது. இதைத்தான் நாங்க சொல்லுவோம் ஆப்டிமைசேஷன். அப்ப அந்த ஆப்டிமைசேஷன் செய்தீங்கன்னு சொன்னா உங்களோட கேபிட்டல் வந்து ஒரு இடத்துல முடங்கா. அப்ப அந்த ஆப்டிமைசேஷன் செய்தீங்கன்னா அதுல இம்ப்ரூவ் பண்றது ஈஸியா இருக்கு.
அடுத்து ஃபிக்ஸ்ட் அண்ட் வேரியபிள் கோஸ்ட் நீங்க மேனேஜ் பண்ணணும். எது ஃபிக்ஸ் கோஸ்ட், உதாரணத்துக்கு ஒரு ஃபேக்டரி கட்டுறீங்களா அல்லது ஒரு லேண்ட் வாங்குறீங்களா, அதுகள் எல்லாமே ஃபிக்ஸ் கோஸ்ட். வேரியபிள் கோஸ்ட் வந்து டே டு டே எக்ஸ்பென்ஸ். ஓகே, அது டே டு டே அதை பிரித்து வச்சுட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, ஃபேக்டரி இத்தனையாம் தேதி வாங்க போறோம், வேரியபிள் கோஸ்ட் எல்லாமே எங்களோட பட்ஜெட்ல இருக்குது, அதுக்குரிய மணி இருக்குது. அப்ப நாங்க இதெல்லாம் உதாரணத்துக்கு நான் ஃபேக்டரி வாங்குறேன்னு சொல்லி போட்டு லேபருக்கு சேலரி கொடுக்கலன்னு சொன்னா நாங்க வாங்கின ஃபேக்டரியில யோசனை. அப்ப நீ யூ நீட் டு பிளான் அந்த கோஸ்ட்டை மேனேஜ் பண்ணுங்க. கோஸ்ட் டிடக்ஷன் அண்ட் இனிஷியேட்டிவ், ஆல்வேஸ் கோஸ்ட் டிடக்ஷன் இனிஷியேட்டிவ் செய்து கொண்டே இருக்கணும். அப்படி என்றால் தான் உங்களோட ப்ராடக்ட் வந்து இன்னும் 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 இதெல்லாம் நீங்க நார்மலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னு சொன்னா, ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனில வர ப்ராஃபிட் மார்ஜினை விட ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிக்கு இருக்கிற ப்ராஃபிட் மார்ஜின் கூட. ஏன்னு சொன்னா மேனுஃபேக்சரிங் கம்பெனி இந்த வேலை என்னன்னு சொன்னா ப்ரொடக்ஷன் வெரி ஹை and cost optimization and sale in a bulk and get the money and create that cycle time is more and more and they can generate the more money. And but the distribution company in the cycle time is high, adanala vanda avenda profit margin kuda நீங்கள் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி ப்ராஃபிட் மார்ஜினை அப்சர்வ் பண்ண வழங்கிட்டீங்கன்னா சில நேரம் கஷ்டமா இருக்கும். இனிஷியலா வந்து மேனுஃபேக்சரிங் ஆப்டிமைசேஷன் செய்துட்டு பேருந்து நீங்கள் இன்னொரு கம்பெனியோ அல்லது இன்னொரு பிரான்ச்சோலையோ அதை வந்து டிஸ்ட்ரிபியூஷனை நீங்கள் அண்டர்டேக் பண்ணலாம். உதாரணத்துக்கு ஹீல்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னா, ஹீல்ஸ் வந்து என்ன செய்ததுன்னு சொன்னா முதல் சேல் செய்து வேரியஸ் பிராண்ட செய்துட்டு இப்ப என்ன செய்யுதுன்னு சொன்னா தாங்களே மேனுஃபேக்சர் பண்ணி தங்களோட ப்ராடக்டை உள்ளுக்க கொண்டு. அப்ப இஸ் வேரியஸ் வே டு என்டரிங் த மார்க்கெட். எல்லாத்தையும் ஒரே கம்பெனி ஒரே நேரம் செய்ய இல்லாத எஸ்எம்இஸ் என்ன செய்யணும்னா ஒன்றுல ஸ்பெஷலைஸ் பண்ணிட்டு பேர்ந்து அடுத்த பிசினஸ் என்ன செய்தா பெனிஃபிட் என்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி செய்ய வேண்டி இருக்கு. Okay, now okay, that is actually repeated. Okay, there's a two points repeated, sorry for that. The scalability. Okay, what actually is we need to think about is the scalability is the next one. This is a one இதைத்தான் நான் முதலே விளங்கப்படுத்தினேன்னா ஒரு அப்பல் செய்யற ஒரு ட்ரிங்க் செய்யக்கூடிய போய் வந்து இனிஷியலா அதை நல்ல வடிவா செய்து நல்ல டேஸ்டியான ட்ரிங்க் அதை செய்திருந்தா இப்ப அத ஒரு மல்டி பில்லியன் பிசினஸா எப்படி மாற்றுறதுன்றதுதான் ஸ்கேலபிலிட்டி. அந்த ஸ்கேலபிலிட்டிக்கு போகைக்குள்ள உங்களுக்கு டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் தேவை. அதுக்குத்தான் நாங்கள் வந்து ஐடி வந்து ரெக்வயர்டுன்னு சொல்றோம். அதாவது அதுக்குரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். உதாரணத்துக்கு வந்து நீங்கள் ஒரு எம்ப்ளாயியை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். உங்கள்ட்ட 1000 எம்ப்ளாயி இருந்து என்று சொன்னா நீங்கள் ஒரு சிஸ்டம் இல்லாம கண்டுபிடிக்கலாம். அப்ப 1000 எம்ப்ளாயிஸோட தனித்தனியா கதைச்சீங்கள் என்று சொன்னா டிஸ்கஸ் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து அந்த 1000 எம்ப்ளாயோட கதைக்கிறது தான் வேலையா இருக்குமே ஒழியோ உங்களோட பிசினஸ்ல கன்சன்ட்ரேட் பண்ணலாம். அப்ப என்ன செய்யணும்னு சொன்னா 1000 எம்ப்ளாயில பெஸ்ட் எட் பீப்புளும் தெரியணும், வேர்ஸ்ட் எட் பீப்புளும் தெரியணும். வேர்ஸ்ட் எட் பீப்புளை கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணி கம்பெனில இந்த நிப்பாட்டணும். பெஸ்ட் எட் பீப்புளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவைக்கு மோட்டிவேட் பண்ணி அவைய வந்து வேற பொறுப்புகள் கொடுத்து அவைய வந்து மேல பண்றோம். அப்ப இந்த ப்ரோசஸ் செய்யறதுக்கு எங்களுக்கு ஒரு ஐடி சிஸ்டம் வந்து சப்போர்ட் ஆயிருக்கு. அப்ப எங்களுக்கு தெரியணும் 1000 பீப்புள்ல ஆர் பெஸ்ட் எட் பீப்புள் அது வந்து இந்த ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கும். அப்ப அதுக்கு தான் ஸ்கேலபிலிட்டி ஆட்டோமேஷன் இஸ் வெரி குட். அதுக்கு பாத்தீங்கன்னா ப்ரோசஸ் ஆப்டிமைசேஷன் அண்ட் ஆட்டோமேஷன் செய்யணும். அதாவது ப்ரோசஸ்ன்றது வந்து ஒரு பிசினஸ் வந்து இன்புட்ல இருந்து அவுட்புட் போறதை நாங்க வந்து ஒரு ப்ரோசஸ் என்ன சொல்றோம். ஒரு கம்பெனின்றது வந்து கம்பெனி நாட் பர்சன் ஏ ஓ கம்பெனி நாட் பர்சன். நார்மலா கம்பெனி நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணினோம்னா பிரைவேட் லிமிடெடா ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா கம்பெனி இஸ் இண்டிபெண்டன்ட் என்டிட்டி. அப்ப கம்பெனி இண்டிபெண்டா இருக்குதுன்னு சொன்னா அந்த கம்பெனி என்னத்தை ஹோல்ட் பண்ணோம்னா அந்த கம்பெனி இந்த ப்ரோசஸ் தான் ஹோல்ட் பண்ணும். இந்த கம்பெனி ஓகே இந்த கம்பெனி என்ன செய்யுது சுகரையும் கோகோனட்டையும் சேர்த்து
ஒரு மில்க் காஃபி ஒன்று செய்யுதுன்னு சொன்னா அந்த அந்த ப்ரோசஸ் தான் அந்த கம்பெனி ஓன் பண்ணுது. அதுல உள்ள எம்ப்ளாயிஸ் எல்லாமே இன்புட் ரிசோர்ஸ் தான். அப்ப அந்த ப்ரோசஸ அந்த கம்பெனி ஓன் பண்ணிருக்குதா, அந்த ப்ரோசஸ் வந்து ஆப்டிமம் ப்ரோசஸா இருந்ததுன்னா அந்த கம்பெனி இஸ் வேல்யூட் கம்பெனி. அப்ப நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த ப்ரோசஸை ஆல்வேஸ் கண்டினியூஸ் ஆப்டிமைஸ் பண்ணணுமா இருந்தா ஐடி சிஸ்டம் ஷுட் பி தேர் டு ஆப்டிமைஸ். அண்ட் மொடியூலர் அண்ட் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் செய்யணும், flexibility of workflow management, and then inventory and supply scalability. இது எல்லாமே டூல்ஸ், அதை நீங்கள் பாருங்க. டேட்டா ஸ்கேலபிலிட்டி இது அதர் இஷ்யூஸ். இதை விட எங்களுக்கு வந்து ஐடி ஸ்கேலபிலிட்டி என்றது இன்னொன்று இருக்குது. என்னன்னு சொன்னா உங்களோட டேட்டா வந்து கூடிட்டுன்னு சொன்னா அதை ஐடியால என்னென்று ஸ்கேல் பண்றதுன்றது இன்னொரு டாபிக். இது இவ்வளவு நீங்க செய்தீங்களான்னு சொன்னா இப்ப இனிஷியலா வந்து ஒரு நாளுமே ஐடி சிஸ்டம் பெரிய சிஸ்டம் பண்றது தேவையில்லை. இனிஷியலா வந்து பெரிய சிஸ்டம் தேவையில்லை. ஆனா பேசிக் ஐடி சிஸ்டமோட ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு தரமும் நீங்க வளரைக்குள்ள அதுக்கேற்ற சிஸ்டத்தோட வளர்ந்தீங்கன்னு சொன்னா உங்களால சிஸ்டத்தை உங்களோட கம்பெனியை மேனேஜ் பண்ணலாம். உதாரணத்துக்கு இப்ப கிளவுட் சிஸ்டம் அல்லது நாங்க சொல்றோம் இந்த பிஎன்கோ என்னென்ன கிளவுட் சிஸ்டம்ஸ் இருக்குது. ஈவன் பெரிய சிஸ்டம் என்றாலும் உங்களுக்கு ஒரு சின்ன கோஸ்டோட, அதாவது ஒரு வாடகைக்கு இருக்கிற மாதிரி உங்களோட ஓன் சிஸ்டமா இருக்காது, மற்றவங்களோட சேர்ந்து ஒரு சிஸ்டத்தை ரன் பண்ண தொடங்குனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இனிஷியலா வந்து யூசபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. அப்ப உங்களுக்கு 3 பேருக்கு தான் லைசன்ஸ் தேவை, 10 பேருக்கு லைசன்ஸ் தேவைன்னு சொன்னா அதை எடுத்து கம்பெனி ரன் பண்ணி கொண்டு போறீங்கன்னா உங்களோட கம்பெனி ஜாயிண்ட் கம்பெனியா வரையக்குள்ள யூ கேன் மூவ் இட் டு த ஓன் சிஸ்டம். அதனால ஐடிக்கு வந்து ஒரு பெரிய கோஸ்ட்டை ஒதுக்காம ஒரு சின்ன பட்ஜெட்டை நீங்க ஒதுக்குவீங்களா இருந்தா அதனால இன்வெஸ்டர்ஸ் வரும். இது யாருக்கும் வந்து நீங்க சொல்லலாம் இந்த கம்பெனி இதுதான் ப்ரோசஸ், இதுதான் எங்களோட ஆபரேஷன் காட்டக்கூடியா இருக்கும். அதே நேரம் உங்களோட கோஸ்ட் எல்லாத்தையுமே ஒப்டிமைஸ் பண்ணக்கூடியதா இருக்கும். இந்த இது உங்களுக்கு ஒரு விசிபிலிட்டி இருக்கும், எந்த கம்பெனி இதுதான். அப்ப அதை நீங்க சரி, ஓகே. இப்ப அதை விட 2 இருக்குது, கொலாபரேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் அண்ட் டிசிஷன் மேக்கிங் சப்போர்ட். கொலாபரேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்கள் வந்து இன்டர்னல் கம்பெனி கம்யூனிகேஷன்ஸ், நீங்கள் எக்ஸ்டர்னல் வெண்டர்ஸ் கம்யூனிகேஷன்ஸ், இன்வெஸ்டர்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் வேரியஸ் ஆக்களோட நீங்கள் கதைக்க வேண்டி இருக்கு. அப்ப வேரியஸ் ஆக்களோட கதைக்கிறதுக்கு நீங்க ஐடி டூல்ஸால வந்து உதாரணத்துக்கு ஈவன் வாட்ஸ்அப் ஒரு ஐடி டூல், அதாவது வாட்ஸ்அப்புக்குள்ளார நீங்கள் அனுப்புறீங்க, அதுவும் ஒரு வந்து ஐடி எனேபிள். உங்களோட ஃபைனல் அக்கௌண்ட் நீங்க எடுத்து வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் ரீட் அண்ட் உடனே ஆன்சர் பண்ண ஓகே ஐ அம் ஓகே ஆன் அந்த அக்கௌண்ட். அப்போ மோர் எஃபிஷியன்ட் கம்யூனிகேஷன் அண்ட் கொலாபரேஷனை உருவாக்கணும். இப்பயும் நீங்கள் லெட்டர் எடுத்து ஸ்டாம்பை ஒட்டி அனுப்பி அங்கிருந்து லெட்டர் வாரதுன்னு சொன்னா நாங்கள் இன்னுமே அவுடேட்ல இருக்கிறோம். அதான் அப்ப எங்களுக்கு கம்யூனிகேஷன் என்ன இருக்கணும்னா வெரி ஃபாஸ்ட் கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் டாக்குமெண்ட் ஷேரிங். உதாரணத்துக்கு நீங்க ஒரு டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணி கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னா அவர் அப்டேட் பண்ணிக்கல மற்ற ரிவ்யூ பண்ணக்கூடிய இருக்கணும், அவர் வந்து கமெண்ட் பண்ணக்கூடிய. அப்ப அந்த கொலாபரேஷன் வந்து நீங்கள் செய்வீங்களா இருந்தா உங்களோட கம்பெனி வந்து மோர் எஃபிஷியன்ஸா ரன் பண்ணும். Always CEOs need to think company need to run a efficient plan. Okay, that's a very very important. Then only you can get the money. Okay, அந்த கம்பெனி எஃபிஷியன்ஸா ரன் பண்றதுக்கு எல்லா ஐடி சிஸ்டமும் இருக்குது. அந்த ஐடி சிஸ்டம் ஒவ்வொன்றா சர்ச் பண்ணி எடுக்கும். ப்ராஜெக்ட் மேனேஜ் பண்ண போறேன்னா ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் சாஃப்ட்வேரை போட்டு ரன் பண்ணுவோம். ஓகே, வீடியோ கான்பரன்சிங்கா சூமோ வாட் நாட் என்னென்ன கான்பரன்சிங் டூல் எடுத்து நீங்க பாவீங்க, அல்லது டாக்குமெண்ட் ஷேரிங்கா அதுக்கு ஒரு டூல்ஸ் எடுத்து பாவீங்க. அடுத்தது இன்டர்னல் மெசேஜிங்கா SMS வாட்ஸ்அப் வாட் நாட் என்னென்ன உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கிறது எடுத்து பாவிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் டேட்டா பிரைவசி தேவைன்னு சொன்னா கேஷா இருக்கிறத பாவிக்கலாம். அது உங்களோட டிசிஷனை பொறுத்து. ஆனா எஃபிஷியன்ஸா யூஸ் பண்ண தெரியும். அடுத்தது டாஸ்க் அண்ட் ஒர்க் ஃப்ளோ ஆட்டோமேஷன்ஸுக்கு ஒரு டூல்ஸ், அதை நீங்க பாவிக்க தெரியும். அடுத்தது கஸ்டமர் பார்ட்னர் அண்ட் கம்யூனிகேஷன் பிளாட்ஃபார்ம், நீங்கள் அதை உருவாக்க தெரியணும். அடுத்தது கல்ச்சரல் அண்ட் ஆர்கனைசேஷன் கம்யூனிகேஷன். ஓகே, திஸ் இஸ் அதர் இஷ்யூஸ் பிகாஸ் வென்
பீப்புளுக்கு வந்து கல்ச்சரல் இஷ்யூஸ் அல்லது என்ன இப்ப உதாரணத்துக்கு சில நேரம் உமன்ஸ் வந்து அந்த கதைக்கு இல்லாம இருந்தா அவைக்கு என்ன மாதிரி கதைக்கிறதுக்குரிய மீடியம் அல்லது அவை இந்த கருத்தை கேட்கறதுக்குரிய மீடியம் அதை நீங்கள் உருவாக்கி அந்த ஆர்கனைசேஷனை வந்து அந்த மூட்ல போகும். உதாரணத்துக்கு நான் சிஇஓ இருக்கிறேன் வயதோ ஆரம்பரம் ஒரு ஆள் வந்து கதை கேட்கல, நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணாம ஓகே எனக்கு தெரியும் நீங்க போங்கன்னு சொன்னீங்கன்னா நாளைக்கு அவர் வந்து எங்களோட கதைக்க மாட்டோம். அப்போ உங்களுக்கு வந்து ஆபீஸ்ல நடக்கிற இன்ஃபர்மேஷன் வராது. அப்போ எப்பயுமே அந்த கொலாபரேஷன் என்விரான்மெண்ட் நீட் டு பி ரெடி டு அக்செப்ட் அண்ட் லிசன். ஓகே, அடுத்தது டிசிஷன் மேக்கிங். இதுதான் மெயின் கேட்டகரி ஆஃப் த சிஇஓஸ். சிஇஓஸ் என்ன செய்யணும்னு சொன்னா எவ்ரி டிசிஷன்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். ஓகே, கம்பெனி முதலே சொன்னா கம்பெனி என்ன இருக்குது, ப்ரோசஸா தான் இருக்குது. கம்பெனி ஓனிங் ஆன் த ப்ரோசஸ். அப்போ ஒவ்வொரு டிசிஷன் இருந்தாலும் உதாரணத்துக்கு நீங்கள் இந்த ப்ராடக்டை வாங்குறீங்களா இல்லையா, டிசிஷன். உதாரணத்துக்கு இப்ப நோக்கியா வந்து ஆண்ட்ராய்டோட கொலாபரேட் பண்ணதா இல்லையா, ஒவ்வொரு டிசிஷனும் நீங்கள் ஒவ்வொரு டிசிஷனையும் எடுத்தீங்கன்னா அந்த டிசிஷன் தான் கம்பெனியை நெக்ஸ்ட் லெவலுக்கு மாற்றும். அப்ப அந்த டிசிஷன் எடுக்கணுமா இருந்தா, நீங்க ஒரு முடிவு எடுக்கணுமா இருந்தா அந்த முடிவு எடுக்கிறதுக்குரிய சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் ஒரு சப்போர்ட்டிவ் நாலேஜ் உங்களுக்கு தேவை. உதாரணத்துக்கு நான் ஒரு எந்த எம்ப்ளாயியை வந்து வேலையில இருந்து நிப்பாட்ட போறேன். ஓகே, நிப்பாட்ட போறேன்னா இருந்தா ஓகே இந்த எம்ப்ளாயிஸ் ஏதாவது நல்ல வேலை செய்த ஆக்டிவான எம்ப்ளாயர், இந்த எம்ப்ளாயி ஏதாவது ஃப்ராட் செய்திருக்கா, அல்லது இந்த எம்ப்ளாயியை நிப்பாட்டினா வேற எம்ப்ளாயிஸ் வந்து பிரச்சனை வருமா, அல்லது அவ வந்து விட்டுட்டு போயிடுமா, அல்லது இந்த எம்ப்ளாயியை நிப்பாட்டினா சில வேலை வந்து தடப்படும். balance එක තමයි මේක ඩීඇක්ටිවේට් කරා. ඒක මම මේක ඇක්ටිවේට් කරන්න ඕන. පුළුවන් මේ இந்த இப்படி ஒவ்வொன்றா நீங்க அனலைஸ் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன் வந்து எங்கள்கிட்ட என்ன இருக்கணும்னு சொன்னா எங்களோட ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கணும். அப்ப எனக்கு தெரியும் ஓகே இந்த எம்ப்ளாயிஸை நிப்பாட்டினா எனக்கு ஒரு பிரச்சனை வராது, இந்த எம்ப்ளாயிஸுக்கு இந்த ஒரு வேலையை இப்போ இதல்ல இல்லை, இந்த எம்ப்ளாயிஸ் வந்து வேலையை செய்கிற இல்ல எஃபிஷியன்சி இல்லை, இந்த எம்ப்ளாய்க்கு இவ்வளவு சேலரி கொடுக்குறேன், இந்த சேலரி எடுத்து வேற 2 எம்ப்ளாயியை நான் ரெக்ரூட் பண்ணியிருக்கேன். அப்படி எனக்கு முழு இன்ஃபர்மேஷன் இருந்தா எனக்கு ஒரு கான்பிடென்டான டிசிஷன் எடுக்கிறேன். அப்போ அந்த டிசிஷன் எடுக்கணுமா இருந்தா அதுக்குரிய டூல்ஸ் இருக்கும். அப்ப அதெல்லாமே உங்களோட ஐடி சிஸ்டத்துல நீங்கள் ஜெனரேட் பண்ணி டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணி அந்த என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் எடுக்கலாம். இதே நீங்கள் அசியூம் பண்ணுங்க ஒரு எம்ப்ளாய வேலைக்கு வச்சிருக்கிறீங்க, அவர்கிட்ட கொண்டு தான் எடுக்கிறீங்க வைப்போம். அப்ப அவர் என்ன செய்வாருன்னா அவரோட ஃப்ரெண்டின் இன்ஃபர்மேஷன் அவர் ஹைட் பண்ணிடுவார். அப்ப உங்களுக்கு வந்து அந்த டிரான்ஸ்பெரன்சி என்னது இல்லாம, இப்ப டிரான்ஸ்பெரன்சி இல்லாம போச்சுன்னா ஈவன் நீங்க நல்ல டிசிஷன் எடுக்கக்கூடிய ஆளா இருந்தாலும் ஒழுங்கான டிசிஷன் எடுக்கிறார். இதுக்கு சிம்பிள் உதாரணம் வந்து என்ன, ஹிட்லருக்கு வந்து சரௌண்டிங்ல இருந்தாங்க, ஈவன் ஹிட்லர் வந்து நல்லா போர் புரியக்கூடிய ஆளா இருந்தாலுமே அவருக்கு சரௌண்டிங்ல உள்ளாக்கள் பயத்தால வந்து அவருக்கு இன்ஃபர்மேஷனை சொல்லுது. இன்ஃபர்மேஷனை சொல்லாம இருக்கல கடைசியில பக்கத்துல கான்சவுண்ட் கேட்கலான்னு அவருக்கு தெரியும். ஓகே எதிரி பக்கத்துல வந்துட்டான், இனி ஒன்றும் செய்யறான். இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இந்த கம்பெனியா இருந்தாலுமே அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஏர்லியா வரையில என்று சொன்னா உங்களோட டிசிஷன் வந்து லேட் ஆகிட்டது என்று சொன்னா உங்களால கம்ப்ளீட் பண்ணலாம். இது இந்த கம்பெடிட்டிவ் வேர்ல்டுல வந்து வெரி மைன்யூட் லெவல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, உதாரணத்துக்கு வந்து ஓகே இந்த நெக்ஸ்ட் தீபாவளி வருது, தீபாவளிக்கு டெக்ஸ்டைல் எல்லாரும் வாங்கணும்னு சொன்னா சனம் மக்கள் வந்து 10 நாளைக்கு முதல் வாங்குவினோம்னு சொன்னா எங்கட கடையில வந்து 10 நாளைக்கு முதலே எல்லா நியூ வெரைட்டி ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் வாங்குறோம். அது வரையில என்று சொன்னா உங்களோட பிசினஸ் மூவ் ஆகாது. ஏன்னா மற்ற கடைக்கு போடணும், இது இந்த கடையில வாங்கலாம் மற்ற கடைக்கு ஆக போடும். இப்போ எவ்ரி இன்ஃபர்மேஷன்ஸா இப்போ அந்த அதுக்கு தான் அதுக்குள்ள ரியல் டைம் டேட்டா இன்டிகிரேஷன் ரியல் டைம் டேட்டா இன்டிகிரேஷன் இப்ப வந்து என்னன்னு சொன்னா ஒரு ஆக்ஷன் நடந்ததுன்னா கம்பெனியில அடுத்த செகண்ட் சிஇஓக்கு அந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்துல இருக்கும். அந்த அளவு சிஸ்டம் இன்டிகிரேட் பண்ணியிருந்தா டிசிஷன் மேக்கிங் ப்ரோசஸ் இஸ் அ ஃபாஸ்ட். இதுதான் அந்த மெயின் சம்மரி. உங்களுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்ப சின்ஸ் நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுன்றனால உங்களுக்கு ஒரு சின்ன கொஸ்டின்ஸ்.
ஓகே, எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் தெரியும், எல்லாம் போரிங்கில் இருப்பியல் நினைக்கிறேன். ஐ ஹாவ் எனக்கு இந்த இதுல வந்து 3 படம் இருக்கு. ஓகே, ஒன் வந்து ஒரு அண்ணாச்சி ஒரு புட்டிக் வச்சிருக்கிறார், இன்னொன்று வந்து பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது, மூன்றாவது வந்து ஒரு ஆன்லைன் சேல்ஸ் ஷாப் இருக்கு. ஓகே, where do we have more information about the customer? ஓகே, கொஸ்டின் என்னன்னு சொன்னா, ஆர் வந்து கஸ்டமர்கிட்ட மோர் இன்ஃபர்மேஷனை வச்சிருக்கிறார். திங்க் பண்ணுங்க, ஒரு ஐடி சிஸ்டம் இல்லை என்று வச்சுக்கணும். சரிதானே? ஐடி சிஸ்டம் ஒன்றுமே இல்லை, அதாவது நார்மலா பிசினஸ் ரன் பண்றோம் வித்தவுட் ஐடி சிஸ்டம். ஓகே, அதாவது ஆன்லைன் சேல்ஸ் இருக்குது, ஒரு சேல்ஸ் அனாலிட்டிக்ஸோ ஒன்றுமே இல்லை. சரிதானே? ஆர் வந்து மோர் இன்ஃபர்மேஷனை வச்சிருக்கு. கைஸ், உங்களோட நேரம் நீங்க சொல்லலாம். முதலாவது பிக்சர் ஏ, பிக்சர் பி அண்ட் பிக்சர் சி. பிக்சர் ஏ, பிக்சர் பி அண்ட் பிக்சர் சி. ஆர் வந்து மோர் இன்ஃபர்மேஷனை வச்சிருக்கிறோம். Picture A, picture 1. Picture Anyone 1. else? Picture C. Picture C, Picture A. picture A. Okay. Okay. Picture More A. information came. Am I right? The picture A. First, killer question. Understand the customer need. Why didn't they buy it? Analysis the product viewing pattern, and analysis the customer buying power, and flexible of the product selection. Okay. இப்ப நீங்க முதலாவது படத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, அண்ணாச்சி அதுல இருக்கிறார், கஸ்டமர் போறார், அண்ணாச்சிட்ட கேட்கிறார், ஓகே எனக்கு இந்த ப்ராடக்ட் தேவையான பிஸ்கெட் ஏ தேவையான அவர் கொடுக்குறாரு. இல்ல இல்ல இந்த இந்த பிஸ்கெட் பிராண்ட் தேவையில்லை, எனக்கு இன்னும் பிராண்ட் தேவையான கஸ்டமர் இருக்கிறார். அவர் டிஸ்கஸ் பண்றார், அவர் ப்ராடக்ட கொடுக்குறார். அப்ப அண்ணாச்சிக்கு வந்து தெரியும், ஓகே இந்த ப்ராடக்ட் விருப்பம் இல்லை. அண்ணாச்சி இந்த கோர்ஸ் கூட அண்ணாச்சியோட எல்லாம் டிஸ்கஸ் பண்றார். அப்ப அண்ணாச்சிக்கு வந்து கஸ்டமர்ஸ் கலெக்டர் எல்லாமே தெரியும். அதனால அவர் அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்டை வாங்குறார், அதுக்கேற்ற மாதிரி சேல்ஸ் பண்றார், அவரோட பிசினஸ் போகும். இப்ப அண்ணாச்சி ஒரு நாள் திங்க் பண்றாரு என்னன்னா, ஓகே நான் டூ த பிசினஸ். ஓகே, இப்ப வந்து அவர் ஒரு சின்ன கடை வச்சிருக்காரு, நான் என்னால பிசினஸ் செய்ய இயலும், ஏன்னா என்ன நம்பி எவ்வளவு கஸ்டமர்ஸ் இருக்கிறான். அப்ப அண்ணாச்சி என்ன செய்யறாருன்னு சொன்னா, ஒரு சூப்பர் மார்க்கெட் போவார். சரிதானே? சூப்பர் மார்க்கெட் போட்டுட்டார், எல்லாம் செட்டப் பண்ணி எல்லாம் முடிஞ்சது. இப்ப அண்ணாச்சிக்கு வர ப்ராப்ளம் என்ன? அண்ணாச்சி சூப்பர் மார்க்கெட் போட்டோம்னா அண்ணாச்சியால இப்ப எல்லாரோடையும் கதைக்கலாம், எல்லா அந்த கஸ்டமர்ஸோட கதைக்கலாம். ஏன்னா அந்த அளவு பிஸி. பிகாஸ் அந்த பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்கு வர வேற கஷியர்ஸ் போடணும், மற்ற கஷியர்ஸ் எல்லாம் கஷியர்ஸ் எல்லாம் போட்டாச்சு, பிசினஸ் நடக்குது. இப்ப அண்ணாச்சிக்கு வந்து இன்ஃபர்மேஷன் தெரியாது. இன்ஃபர்மேஷன் தெரியாது, என்ன செய்யணும், அண்ணாச்சி எந்த ப்ராடக்ட வாங்குறேன்னு தெரியாது, உண்மையில விற்கிறோன்னு தெரியாது. அப்ப இந்த நேரத்துலதான் நாங்க சொல்றோம் என்னன்னு சொன்னா, ஐடி சிஸ்டம் தேவை. ஐடி சிஸ்டத்துல இருந்து என்ன எடுக்கணும்னு சொன்னா, அண்ணாச்சியை முதல் வச்சிருந்தது பிக்சர் ஏல இருந்தது என்ன, அவர்கிட்ட இருந்து விடுபட்டு போனதோ அவர் ஸ்கேலபிள் பண்ணேக்குள்ள அந்த இன்ஃபர்மேஷனை வேறொரு விதமா நாங்கள் அண்ணாச்சியிட்ட கொடுப்போம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கஸ்டமர் நீட்ஸ், அப்ப நாங்கள் இதுக்கு என்ன சொல்லுவோம்னா, மார்க்கெட் பாஸ்கெட் அனாலிசிஸ் என்று சொல்லுவோம். அதாவது ஒவ்வொரு தரம் வார பில்லில என்னென்ன ப்ராடக்ட் வாங்கினமோ அது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி நாங்கள் அண்ணாச்சிக்கு சொல்லுவோம், ஓகே இதுதான் அவருடைய பேட்டர்ன், இதுதான் அவர் வாங்குறார், இவ்வளவு ப்ராடக்ட் எங்களுக்கு சேல் ஆயிருக்குது என்றதை இன்ஃபர்மேஷனை சொல்லிக்குள்ள அண்ணாச்சி எங்க கனெக்ட் பண்ணுவார், முந்தி தான் செய்த சேல்ஸோட ஈஸியா கனெக்ட் பண்ணலாம். ஓகே இவ்வளவு சேல் நடந்திருக்கு, நான் இதோட பண்ணோம். அப்ப அண்ணாச்சிக்கு வந்து வெரி ஈஸி ஆயிடும் தன்னோட கனெக்ட். அப்ப முதலாவதுல வந்து எங்கள்ட்ட இருந்த இன்ஃபர்மேஷனை, அதாவது லூஸ் பண்ணின இன்ஃபர்மேஷனை ரெண்டாவதுலையும் மூன்றாவதுலையும் வந்து நாங்கள் ஐடி சிஸ்டத்தால ரீஃபில் பண்றோம். அப்ப உதாரணத்துக்கு இதுல வந்து அவை ஏன் பை பண்ணது,
சரிதானே? அது why didn't they buy? ஓகே, அசீவ் பண்ணுவோம். இப்ப உதாரணத்துக்கு சூப்பர் மார்க்கெட்ல ஒரு ஆள் வார ப்ராடக்டை எடுத்து பார்க்குற, வெளிய திருப்பி பார்க்குற, திருப்பி ப்ராடக்டை வச்சுட்டு திருப்பி போடுற. அப்ப என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா, அவர் பார்த்தவர் வச்சுட்டு போனவர்ன்றதை நாங்கள் ஒரு இமேஜ் ப்ரோசஸிங்கான அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி தென் ஓகே இந்த ப்ராடக்ட் இந்த பிராண்ட் மேபி ஹை கோஸ்ட் பிகாஸ் தே அவர் லைக் பண்ணி அந்த ப்ராடக்ட் எடுக்கினா ஆனா திருப்பி வச்சிருக்கு. அல்லது ஒரு ட்ரொலி இருக்குது, அந்த தள்ளுற வண்டி ட்ரொலியை வந்து ஒரு சென்சரை பூட்டினமட்ட அவர் எங்க மோர் டைம் நிக்கிற, ஆனா அவர் அந்த ப்ராடக்டை வாங்க. இப்படி இப்ப நீங்க அமேசான் ட்ரோலியை பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்கள் அந்த ப்ராடக்டை உள்ளுக்கு போட்டீங்கன்னு சொன்னா உடனே அந்த பிரைஸ் எல்லாம் தரம் பேருந்து வெளியால எடுத்துட்டீங்கன்னா, அப்ப ஒவ்வொரு தடவை உள்ளுக்கு போட்டு வெளியால போடுற இன்ஃபர்மேஷனை வச்சு கொண்டு நாங்கள் என்னென்ன அனலைஸ் பண்ணலாம். ஓகே, அவருக்கு பிடிச்சிருக்கு ஆனா கோர்ஸ் கூடவே இருக்கு, அதுன்றதை நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். அப்ப என்ன இதுன்றவன்னா, அண்ணாச்சி வந்து இப்ப ஆக்களோட கதைக்காமலே அந்த இன்ஃபர்மேஷனை ஒரு வேற ஃபோமால எடுத்து கொண்டு அதுக்குத்தான் ஐடி தேவை. ஓகே, இப்ப மூன்றாவது படத்துல அதே சிஸ்டத்தை பார்க்கும். உதாரணத்துக்கு ஒரு ஒரு ட்ரெஸ் இருக்குது, ஒரு 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 ஃப்ராக் இருக்குன்னு வைப்போம். அந்த ஃப்ராக்கை கிளிக் பண்றோம். கிளிக் பண்ணி அவர் வந்து கலரை பார்க்கிறார், அவர் கொஞ்ச நேரம் வெயிட் பண்றாரு. உதாரணத்துக்கு ஒரு 10 செகண்ட் அந்த ப்ராடக்ட்ல வெயிட் பண்றாருன்னா எங்களுக்கு தெரியும் என்னன்னா அந்த ப்ராடக்ட் அவர் வந்து விரும்பி இருக்கிற அந்த ப்ராடக்ட் என்ன 10 நிமிஷமா அந்த ப்ராடக்டை பார்க்குற, அதுல இருந்து கிளிக் பண்ணி அவர் உள்ளுக்கு போற, பேமெண்ட்டுக்கு போற, ஆனா பே பண்ணாம திருப்பி வர. இது இப்ப என்ன நடக்கும்டா, சில நேரம் நாங்க போட்ட பேமெண்ட் கேட்வே அதுக்கு சப்போர்ட் பண்ணாம இருக்கு, அல்லது அவருக்கு பே பண்றதுக்கு அவர்கிட்ட கார்டு சப்போர்ட் பண்ணல, அல்லது அவர் என்டர் பண்ணி இருக்கிறார் பேமெண்ட் டினை ஆகிட்டது. இந்த இன்ஃபர்மேஷன் இருந்தா எங்களுக்கு வந்து என்ன ஃபர்தர் அட்வர்டைஸ்மெண்ட் ஃபர்தர் இதுக்கு எங்களுக்கு தெரியும். ஓகே, இந்த ப்ராடக்ட் தான் லைக் பண்றாங்க, அப்ப அந்த ப்ராடக்ட் விலையை குறைச்சு நாங்க மார்க்கெட்டுக்கு போனோம்னா நாங்க விற்கலாம்ன்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும். அப்ப உங்களுக்கு என்ன தெரியும், இனிஷியலா உங்களுக்கு ஐடி சிஸ்டம் இல்லாமலும் உங்களால பிசினஸ் ரன் பண்ணலாமா? லைக் அண்ணாச்சி உங்களால அந்த பிசினஸ்ல ரன் பண்ணக்குள்ள, உங்களுக்கு ஸ்கேல் பண்ணக்குள்ள உங்களுக்கு ஒரு ஐடி சிஸ்டம் தேவைப்படும். அந்த ஐடி சிஸ்டத்தால நீங்கள் என்ன இன்ஃபர்மேஷன் உங்களால முந்தி எடுத்த இன்ஃபர்மேஷன் எடுக்காம போதும் அதுக்குரிய பாதையை நீங்கள் ஐடி சிஸ்டத்துல கண்டுபிடிக்கணும். சும்மா ஐடி சிஸ்டம் போட்டு சரி வராது. அந்த பாதையை கண்டுபிடிச்சு அதுக்குரிய ரிப்போர்ட் அதுக்குரிய இண்டெக்ஸை உருவாக்கி அதுக்கு பிறகு நீங்க பிசினஸ் செய்தீங்கன்னா நீங்கள் வெரி சிம்பிளா அண்ணாச்சி செய்த பிசினஸ் வெரி லார்ஜ் ஸ்கேல்ல செய்யலாம். அதான் இந்த பிக்சர் இந்த மீனிங். Okay, and 10 more minutes, but anyway, we have a few more slides. Okay. Everyone know this picture. Okay. What actually Nokia CEO told, we don't do anything wrong, but somehow we lost. Okay, you can see the Nokia phone and very, very strong phone. Even you throw it, not break it. And no communications are very well, and they give a good product for the community, and they not any harm for the community, but they lose in the market. Okay, what happened when Android asked from the Nokia for collaboration? They not done, and Samsung actually done the collaboration with Android. And after that, actually, everything is changed up and down, and then Nokia is go down. Therefore, innovations and the correct collaborations are very important on the company. Even you are a giant company, you are on the SMEs, you need to think you have a right collaboration. உங்களுக்கு வந்து சரியான connections or சரியான டிசிஷன் சரியான இனோவேஷன் சரியான கிரியேஷன்ஸ் நீங்கள் வந்து எடுக்கல என்று சொன்னா உங்களோட கம்பெனி ஈவன் நாங்கள் கஷ்டப்பட்டு வளர்த்து மேல கொண்டு போன கம்பெனி பேருந்து இல்லாம போகும். ஓகே, அதனால நீங்கள் வந்து என்ன செய்யணும்னு சொன்னா அதுக்குரிய சிஸ்டத்தை உள்வாங்கி உங்களை ஒவ்வொரு ப்ராடக்ட்லையும்
என்னென்ன இனோவேஷன் செய்யணும், என்னென்ன மார்க்கெட்ல சேஞ்ச் பண்ணது, அதுக்கு என்ன மாதிரி அடாப்ட் பண்ணணும்ன்றதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதை ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா நீங்க மார்க்கெட்ல இருக்கலாம். அதே மாதிரி தான் ஃபிலிம் ரோல் கொடெக் ஃபிலிம் ரோல் இஸ் மிஸ்ஸிங் இன் த மார்க்கெட் பிகாஸ் டிஜிட்டல் கேமராஸா கேம் இன் த பிக்சர். அதனால அந்த அப்படியான கம்பெனிஸ்ல இருந்து இனோவேஷன்ஸால நீங்க குயிக்கா மாறி அதை விட சரிதானே இதோட உங்களோட மெயின்ஸ் discussion is over. You will have any questions? என்னென்ன கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். இல்லையா குயிக்கா நான் இதை கவர் பண்ணிடுறேன். இப்ப இந்த குயிக்கா என்ன கம்பெனின்ற ப்ரீஃபை சொல்லிடுறேன். மண்டேட்டா இஸ் யூஎஸ் கம்பெனி. யூஎஸ் நாங்கள் இந்தியாவிலையும் ஸ்ரீலங்காவிலையும் இருக்கோம். ஸ்ரீலங்கா அண்ட் கனடா, we have a Canada and US we have a sales block. நாங்கள் வேரியஸ் ப்ராடக்ட் வச்சிருக்கோம். அதுல ERP 1 வந்து ஒரு என்டர்பிரைஸ் ஃபோக்கஸ் SME ஃபோக்கஸ் ப்ராடக்ட் உண்டு. அந்த ப்ராடக்ட்ல வந்து எங்கள்கிட்ட வந்து கிளவுட் ERP சிஸ்டம் இருக்குது. அந்த ERP சிஸ்டத்துல நீங்கள் வந்து லைசன்ஸ் பேஸ்ட்ல போகலாம். அதுல வந்து உங்களுக்கு தேவையான HR முடிவுஸ் இருக்குது அண்ட் வேரியஸ் அதர் கம்யூனிகேஷன் ஃபிளெக்சிபிலிட்டி மாடியூல், ஈவன் ஆப்டிமைசேஷன் சப்போர்ட், ஈவன் நீங்கள் வந்து வேரியஸ் சிஸ்டமோட வேற சிஸ்டமோட இன்டிகிரேட் பண்ணக்கூடிய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதே நேரம் அந்த சிஸ்டம் வந்து provide more transparency and the collaborations and the customer services and the various modules, manufacturing, healthcare, textile and logistics. You can have a very different company have a different needs, and we are solving on that. And even we are solving on automations on whatever needs. And we have a customer relationship management system. We have a HRM system with that, and all the payroll and payroll management. And we have a third-party integration like Razorpay, WhatsApp, because WhatsApp communication nowadays is a very hot topic. We can map on the WhatsApp information to system, and you can do the follow-up and everything's later. And at the moment we have a Indian government compliance and we are working with the Sri Lankan government compliance as well. And the help desk is there, payroll is there, sales force is there, and CRM there, and HRM is there. Okay, we have various things. இது சம்பந்தமா நீங்க நேரடியா கலைக்கலாம். We can give a very good discount for Sri Lanka because Sri Lanka recently we started on these promotions. And anything on Sri Lanka you want to connect it, you can see my email ID and the phone number on the bottom. அதுக்கு நீங்க வந்து தொடர்பு கொள்ளலாம். Even any language is fine. Even Sinhala is also fine and English also fine. That's fine. And Tamil also fine. That's no issues on the language barrier. You can call, and we can even set up your company, how we can structure reform and how we can attract the investment and how you can bring to the next level of company. We can do the consultancy that we can do on the free of cost, that we not charge it anything. And if you utilize on the IT software you really want, we can customize and do, but we can give a 6-month free trial for you all since you are participating on our discussion here. We can give a 6-month free trial. You can utilize, and you feel that you can that will benefit. You can continue. Otherwise, you can even stop it. And we can like to work with anyone here. That's fine. Anyone ஆரம்பங்களோட சேர்ந்து வேலை செய்யணும்னு விரும்பினா நாங்கள் அவரோட சேர்ந்து வேலை செய்யலாம். நாங்கள் வந்து கன்சல்டன்சி ஃப்ரீயா நாங்கள் செய்யலாம், அதில் பிரச்சனை இல்லை.
இந்த இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணணுமா இருந்தால் 6 மந்த் நாங்கள் ஃப்ரீயாக தரலாம். அதில் பிரச்சனை இல்லை. என்னோட இனிஷியலாக நீங்கள் யூஸ் பண்ணி பெனிஃபிட் இருக்கான்னு பார்த்து அதுல இருந்து நீங்கள் மேலே போகலாம். இந்த இல்லைன்னு சொன்னால் நீங்கள் சாஃப்ட்வேரை நிப்பாட்டினாலும் பரவாயில்ல, அது இட்ஸ் ஓகே. இல்லைன்னு சொன்னால் நீங்கள் நாங்கள் 20 days பெய்ட் உங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்குது, இதனால் பெனிஃபிட் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். எனக்கு தெரியாது உங்களோட கம்பெனி எந்த அளவு ஸ்டாண்டர்ட்ல இருக்குது, எவ்வளவு ஸ்ட்ராங்ல இருக்குன்னு தெரியாது. அதனால உங்களோட சேர்ந்து உங்களோட ஃபைனான்சியல் மாடல்ல ரீஸ்ட்ரக்சர் பண்ணி செய்யறதுல இருந்து நான் செய்யறேன். Any questions, guys? Because we are 1 more minute to go. Any questions you all have? யாருக்கும் என்னென்ன கொஸ்டின் இருக்குதுன்னா நீங்க கால் பண்ணலாம் இந்த நம்பருக்கு. இப்போ கேட்குறதாலும் கேட்கலாம். இப்போ கேட்கறதுக்கு உங்களுக்கு ஒரு 1 or 2 minutes இருக்கு. உங்களுக்கு கொஸ்டின் இல்லைன்னு சொன்னா பிள்ளைனாவன் அவுட். ஹலோ சார். எஸ் சார், என்னோட பேர் பிரசாந்த். நான் வந்து பர்டிகுலர்ல பூஜை ப்ரொடக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் சார். என்ன ப்ராடக்ட்? பூஜை ஐட்டங்கள் அப்படின்னு சொன்னா பூஜை ஐட்டம் ப்ராடக்ட் பண்ணுங்க. ஓகே. ஆமா. இப்போதைக்கு இந்த ஸ்மால் லெவல்ல இந்த 1 இயரா நான் பண்ணிட்டு இருக்கிறேன். 1.5 இயரா பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. பஞ்சதீபம் லேம்ப் ஆயில், நெய் விளக்கு, அது நம்ம வந்து அந்த குவாலிட்டி வைஸா நல்ல குவாலிட்டியா இருக்கும். இப்போதைக்கு கொஞ்சம் கஸ்டமர்ஸ் வந்து இப்பதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டு இருக்காங்க. என்னோட ப்ராடக்ட் வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு, அதோட வந்து நியூ ஒரு இது வந்து மார்க்கெட்டிங்ல இருக்கிற பிசினஸ். இந்த பஞ்சதீபம் லேம்ப் ஆயில், பூஜை அந்த ஐட்டங்கள்ஸ், நெய் விளக்கு எல்லாம் வந்து இருக்குது. அதோட வந்து நான் வந்து இப்ப நியூ ஒரு பிசினஸ் வந்து இண்டஸ்ட்ரியில இல்லாத ஒரு பிசினஸ் வந்து திங்க் பண்ணி அதையும் லைட்டா ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். அது வந்து ஜாமுன் ஃப்ரூட் காஃபி ப்ராடக்ட் இருக்கு தானே சார். அது வந்து சீட்ஸ் இல்லாம இது வந்து ஃப்ரூட்டையே வந்து காஃபியா வந்து இது பண்றது. அடுத்தது வந்து சீட்ஸை வந்து அதோட இந்த சீட்ஸ் வந்து சாக்லேட்டுக்கு பதிலாக வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். சாக்லேட்ல அந்த கலர்லயே அதுலயே கொடுக்கலாம். அப்போ வந்து சாக்லேட்டோட அந்த பவுடருக்கு இந்த ஜாமுன் சீட்ஸ் வந்து இதா இருக்கும். அப்போ அது சம்பந்தமா கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சிருக்கிறேன் சார். அதோட எசன்ஸ் அப்படி இப்படி எல்லாம் இது பண்ற மாதிரி. ஓகே. இப்ப அதுல அந்த ப்ராடக்ட் இப்ப நீங்கள் ஒரு பிசினஸ் செய்வீங்க, உதாரணத்துக்கு நீங்க ப்ராடக்ட் பண்றீங்க, சேல்ஸ் பண்றீங்க. இப்ப நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களோட டேர்ன் ஓவர் எவ்வளோ அட் தி மூமெண்ட், அது இப்ப என்ன எவ்வளோ காசுக்கு நீங்க மந்த்லி எவ்வளோக்கு சேல் பண்றீங்க, அதாவது அதுதான் நாங்க சொல்லுவோம் இது அந்த ரெவென்யூ அந்த எவ்வளோ டேர்ன் ஓவர் நடக்குது. அப்ப உங்களோட கம்பெனியோட டேர்ன் ஓவர் என்ன மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் தேவைன்னு சொன்னா உங்களுக்கு இந்த மெயில் அட்ரஸுக்கோ அல்லது இந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா நான் அங்கே டீட்டெயிலாக காய்வேன். ஆனா அந்த இதுன்னு சொன்னா நாங்கள் டெக்னிக்கலாக ஹெல்ப் பண்ணலாம். என்னென்ன உங்களுக்கு ஈவன் ரெவென்யூ தேவை, இன்வெஸ்ட்மெண்ட் தேவைன்னாலும் we can certain level we can help it. பட் ஆனால் லைக் கவர்மெண்ட் கிராண்ட் மாதிரி இருக்காது. ஏன்னா கவர்மெண்ட் கிராண்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா வரும். எங்களுக்கு வந்து நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணினோம்னு சொன்னா நாங்கள் பார்ட்னர்ஸ் லெவல்ல தான் இன்வெஸ்ட் பண்ணுவோம். அப்ப அதுக்கு எங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருந்ததுன்னா செய்வோம். ஓகே சார். ஓகே, நான் அந்த நம்பருக்கு கால் பண்றேன் சார். இந்த 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 ஃபோன் நம்பரை நீங்க நோட் பண்ணீங்க, நக்கீல இருக்கிற ஃபோன் நம்பர் நோட் பண்ணீங்கன்னா நீங்க கால் பண்ணலாம், பிரச்சனை. ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். Anyone else? ஓகே, யாராவது சந்தேகங்கள் இருந்தால் சில கேள்விகள் இங்கே கேட்கப்பட்டது வளர நாம் அவதானித்தேன். அதாவது இந்த எந்த ஒரு தொழில் முயற்சியும் விரிவாக்கத்துக்கு எதிர்கால விரிவாக்கம் என்பது இருக்கும். அதாவது தொழில் முயற்சியாளர் விசுவாசமாக உண்மையாக அர்ப்பணிப்புடன் இயங்கும் பட்சத்தில் ஒவ்வொரு தொழில் முயற்சியும் விரிவடைந்து செல்லக்கூடிய சாத்தியப்பாடு கூடுதலாக இருக்கிறது. எனவே உங்களுக்கு தெரியும், இலங்கையில வந்து
ஒரு தொழில் முயற்சி ஆரம்பிப்பதற்கு பல்வேறுபட்ட சட்ட தேவைகள் இருக்கின்றன. அந்த சட்ட தேவைகளை நீங்கள் முதல் அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொள்வது என்பது அந்த கன்சல்டன்சி, அதாவது பிசினஸ் கன்சல்டன்சி என்ற சேவை வந்து சிறுதொழில் முயற்சி அபிவிருத்தி பிரிவானது எல்லா மாவட்டத்திலும் எல்லா பிரதேச இடங்களிலும் இருக்கக்கூடிய தங்களது உத்தியோகத்தர்களை கொண்டு மேற்கொண்டு வருகிறது. அவர்களால் இந்த திட்டங்கள், இந்த இதை தொடர்பான விழிப்புணர்வு திட்டங்கள் வந்து நாங்கள் ஒவ்வொரு பிரதேசங்களும் மாதம் மாதம் வேறுபட்ட அதாவது தேவைக்கு ஏற்றவாறு நடத்தி வருகிறோம். எனவே இந்த சட்ட தேவைகளை நீங்கள் கட்டாயம் அறிந்து கொண்டிருக்க வேண்டும். அப்பதான் நீங்க உங்களுடைய தொழில் முயற்சிகளை அதாவது மேலும் மேலும் அபிவிருத்தி செய்து செல்ல முடியும். கூடுதலாக இப்ப சில இருக்கிறது. இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒரு தொழில் எடுத்தால் ஐடி சர்வீஸ் செய்கிறவருக்கு அவருக்கு ஒரு இடம் என்பது எது என்றது ஒரு குறிப்பு கொஞ்ச கால அதாவது ஒரு கடந்த 2-3 வருடங்களாக பெரிய ஒரு கேள்வி. ஏனென்றால் அவர் வந்து மூவ் பண்ணி கொண்டிருப்பார். சில நேரம் அதாவது வந்து ஒரு கம்பெனியாக ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டு இருக்காத ஏதாவது ஒரு தனிப்பட்ட வியாபார பதிவு, அதாவது பிஆர் பதிஞ்சு செய்வதற்கு முயற்சி செய்யும் எந்த ஒரு தொழில் முயற்சியாளருக்கும் அவருடைய வீடுதான் தொழில் ஸ்தானமா இருக்கும். ஆனா பிரச்சனை அதை தொழில் ஸ்தானமா பதிவதா இல்லையான்றதெல்லாம் ஒரு இலங்கை என்ற தொழில் பதிவுக்கான சுற்றறிக்கையில் படி பல்வேறுபட்ட சந்தேகங்கள் காணப்பட்டு வந்தன. அவையெல்லாம் இப்பொழுது தற்சமயம் தீர்வு காணப்பட்டு சுமூகமான முறையில வியாபார பதிவுகள் பிரதேச இலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எனவே உங்களுக்குரிய ஒரு தொழில் முயற்சி பதிவது மற்றது அபிவிருத்தி செய்வது அல்லது இடத்தை மாற்றுவது என்பது எங்கெங்கு இலங்கை அரசாங்கமானது சட்டவாக்க மன்றத்தின் மூலம் அனுமதிக்கப்பட்ட அந்த இடங்களில் தான் நாங்கள் தொழிலை செய்ய முடியும். உதாரணமாக நீங்க கரையோரங்கள்ல வந்து அந்த சோன் இருக்கிறது, பாதுகாப்பு வலயம். அந்த வலயத்துல போய் நாங்கள் ஒரு தொழில் முயற்சி ஆரம்பித்து விட்டு அரசாங்கம் அனுமதி தருவதில்லை. இப்படி பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி வரும். எனவே எதிர்காலத்தில் நீங்கள் உங்களுடைய தொழில் முயற்சிகளை விரிவாக்குவதற்கான உங்களுக்கு திட்டம் வந்து இருந்தால் அதுக்கான சட்ட தேவைகளை பற்றின பூரண அறிவை வழங்குவதற்கு சிறுதொழில் முயற்சி பிரிவானது தயாராக இருக்கின்றது. எனவே அது தொடர்பாகவும் மற்றது ஏனைய தொழில் படு மூலதனம் மற்றும் மூலதனம், அதாவது கேபிட்டல், ஒர்க்கிங் கேபிட்டல் அந்த கேபிட்டல் போன்ற இன்வெஸ்ட்மெண்ட் தொடர்பான கடன் திட்டங்களுக்கும் உங்களை வழிகாட்ட சிறுதொழில் முயற்சி அபிவிருத்தி பிரிவு தயாராக இருக்கின்றது. இதனை விட மேலும் உங்களுக்கு தேவையான தொழில்நுட்ப பயிற்சிகள், அதாவது உங்களுடைய உற்பத்தி சம்பந்தமான சேவை சம்பந்தமான தொழில்நுட்ப பயிற்சிகளை வழங்கவும் சிறுதொழில் முயற்சி பிரிவானது தயாராக இருக்கின்றது. அது நீங்கள் இந்த இலங்கையில் இருக்கக்கூடிய எந்த மாவட்டத்திலும் இந்த பிரிவு, அதாவது பிரதேச இடங்களுக்கு காணப்படக்கூடிய அல்ல மாவட்ட செயலகத்தில் காணப்படக்கூடிய உத்தியோகத்தை நாடி இந்த சேவையை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல சந்தைப்படுத்தல் செயல் திட்டத்துக்கும் நாங்கள் ஒவ்வொரு பிரதேச செயலகங்களும் ஒவ்வொரு மாதமும் பல்வேறுபட்ட சந்தைப்படுத்தல் நிகழ்வுகளை நடத்தி வருகிறோம். அந்த நிகழ்வுகளில் உங்கள் உற்பத்திகளை காட்சிப்படுத்தி உங்களுடைய வாடிக்கையாளரை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதனை விட உங்களுக்கு உங்களுடைய தொழில் முயற்சி சம்பந்தமான மதிப்பீட்டு ஆய்வு, பின்தொடர் சேவை போன்றவற்றை நமது உத்தியோகத்தர்கள் பிரதேச ரீதியாக வழங்கி வருகிறார்கள். இங்கு வருகை தந்திருந்த உங்களுக்கு இதுவரை நேரமும் உங்களுக்கு சிறப்பான ஒரு ஐடி சம்பந்தமான ஒரு நமது விரிவுரையாளர் திருவாளர் செல்வேந்திரா அவர்கள் இந்த கணனி சேவை சம்பந்தமான, அதாவது மென்பொருள் மற்றும் அதன் இணைந்த சேவைகள் சொல்யூஷன், அதாவது சாஃப்ட்வேர் சொல்யூஷன் என்று சொல்லுவாங்க. அது போல அவர் ஏற்கனவே உங்களுக்கு பூரண விளக்கத்தை தந்திருந்தார். அந்த சேவைகளை அவர் போன்றவர்களை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும்.
அதற்கான வழிகாட்டிகளை நாங்கள் சிறுதொழில் முயற்சி பிரிவானது அந்த இணைப்பு சேவையை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றது. நீங்கள் தேவைப்படும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த சேவைகள் உங்களுக்கோ உங்கள் நண்பர் தொழில் முயற்சி நண்பர்களுக்கோ இந்த சேவைகள் தேவைப்படும் பட்சத்தில் நமது சிறுதொழில் முயற்சி பிரிவு சிறுதொழில் முயற்சி அபிவிருத்தி பிரிவு மாவட்ட செயலகங்களில் இருக்கின்றது. திருவண்ணாமலை மாவட்ட செயலகத்தில் 2ஆம் மாடியில் அமைந்துள்ளது. அதே போல பிரதேச செயலகங்களும் ஒவ்வொரு பிரதேச அபிவிருத்தி உத்தியோகத்தர் அதாவது சிறுதொழில் முயற்சி அபிவிருத்தி உத்தியோகத்தில் காணப்படுகிற அவர்களை நாடி நீங்கள் உங்களுடைய சேவைகளை பெற்று பூர்ணப்படுத்தி கொண்டு உங்களுடைய தொழில் முயற்சியை சிறப்பாக கொண்டு செல்வதற்கு உங்களுடைய எதிர்காலம் நன்றாக அமைய வாழ்த்தி, மேலும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்கள். இல்லாவிட்டால் நான் மீண்டும் எமது வளவாளர் திரு செல்வேந்திரா அவர்களுக்கு சிறுதொழில் முயற்சி அபிவிருத்தி பிரிவின் சார்பில் மனப்பூர்வ நன்றியை தெரிவித்து இந்த நிகழ்வினை இத்துடன் முடிவுறுத்துகிறோம். நன்றி. நன்றி.